கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ருசியாக இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால சந்திக்கிறதுல நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நம்ம கடைசியா ஐயா முடிவின் அடையாளமான்ற செய்தி புத்தகத்தை எப்படி வாசிக்கிறது அப்படின்ற அந்த காரியத்துக்குள்ளாய் நம்ம கடந்து வந்தோம். அந்த புத்தகத்துக்குள்ளாய் நான் அநேக காரியங்களை சொன்ன அந்த புத்தகத்தை ஏன் அந்த புத்தகம் இம்பார்ட்டன்ட் சொல்லி இந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணோம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. நம்ம லாஸ்டா ஏன் அந்த புத்தகத்துக்கு முன்பதாக தீர்க்கதரிசி ஊழியம் ஆரம்ப காலங்கள் எப்படி அந்த தீர்க்கதரிசி அந்த மெசேஜ் வர்ற வரைக்கும் எப்படி இருந்துச்சு மினிஸ்ட்ரின்றதெல்லாம் 2 வாரங்கள் ஏறக்குறைய நம்ம பார்த்தோம். 2-3 வாரங்கள் பார்த்தோம். இன்னைக்கு அடுத்தது நம்ம எது வரைக்கும் பார்த்து நிறுத்தணும் கடைசியான்னு சொன்னா, தீர்க்கதரிசி தன்னுடைய மினிஸ்ட்ரியை தொடங்கி ஸ்டார்ட் பண்ணார். தன்னோட பிறப்புல இருந்து தொடங்கி எப்படி மினிஸ்ட்ரி வந்துச்சு, அவருக்கு தர்ஷனங்கள் எப்படி இருந்துச்சு, சொப்பனங்கள் எப்படி இருந்துச்சு, அவருடைய 33வது வருட அனுபவம் எப்படி இருந்துச்சு, 14 வருஷத்துல அவருடைய பாதாளத்துக்கு போன அனுபவம் எப்படி இருந்துச்சு, அவருடைய ரட்சிப்பு எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் தூதனை சந்தித்தது, அவருக்கு ஏற்பட்ட அந்த இயற்கைக்கு மேம்பட்ட அனுபவங்கள் எப்போ ஏற்பட்டது, இது எல்லாமே சொல்றாரு. ஊழிய அனுபவங்கள் எப்பேற்பட்டதுன்னு சொல்றாரு. முதலாம் எழுப்பு 2ஆம் எழுப்பு இந்த காரியங்கள்லாம் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்ததாக தீர்க்கதரிசி இந்த செய்தியில பாத்தீங்கன்னு சொன்னா எங்க வராருன்னு சொன்னா, வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வராரு. நான் அதை சொன்னேன் உங்களுக்கு 1962 வரைக்கும் பிரதர் பேனமுடைய மினிஸ்ட்ரி எப்படி நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா. நாங்க பார்த்திருக்கோம். அந்த வருஷத்துலாம் முக்கியமான செய்திகளை தீர்க்கதரிசி கொடுக்குறார். என் ஊழியத்தின் தற்போதைய கட்டம், அந்த மாதிரி செய்திகள், ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி, மனவாட்டி மரம் திரும்ப அளிக்கப்படுதல், மிருகத்தின் முத்திரையும் தேவனுடைய முத்திரையும், அந்த மாதிரியான மகத்தான செய்திகளை தீர்க்கதரிசி அந்த காலகட்டத்தில் கொடுக்குறார். அதுக்கு முன்பதாக தீர்க்கதரிசி 7 சபை காலங்களை செய்தியை கொடுத்திருக்கார். நம்ம ஆல்ரெடி சொன்னோம், நம்ம பார்த்தோம் அந்த காரியங்கள். தானியேலின் 70 வாரங்கள், இந்த எல்லா செய்திகளும் கொடுத்தப்பட்டதாக தீர்க்கதரிசி முத்திரைகளுக்காக எப்படி காத்திருந்தார் என்ற காரியத்துக்கெல்லாம் நம்ம வந்தோம். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிக்கு இந்த சொப்பனங்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, அதை தொடர்ந்துதான் தீர்க்கதரிசி ஒருவேளை அந்த சொப்பனங்களும் தரிசனங்களும் ஒரு காரியத்தை தீர்க்கதரிசிக்கு சுட்டி காட்டுச்சு. ஒன்று, இனி நடக்க போறது என்னுடைய முடிவா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா என்னுடைய புதிய ஊழியமா இருக்கலாம்னு சொல்ற அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்கு தீர்க்கதரிசி நகர்ந்தார். அதுதான் இந்த செய்தியுடைய தலைப்பு. இந்த செய்தியில தீர்க்கதரிசி எடுத்து வாசிக்கிறது வெளிப்படுத்தும் விசேஷம் 10ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறார். வாசிச்சுட்டு என்ன சொல்றான்னு சொன்னா, ஆகவே இதுதான் முடிவின் அடையாளமான்ற அந்த தலைப்பை கொடுக்க விரும்புறேன்ற நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி இதை வாசிச்ச பின்பதாக அப்படியே இருக்காம டேக் டைவர்ஷன் எடுத்து வேறொரு பகுதிக்கு எடுத்து சொப்பனங்கள், அவருக்கு சொப்பனங்களுக்குள்ள போயிடுறாரு. ஒரு சின்ன பாகத்தை நான் வாசிச்சுட்டு உள்ள போலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, தீர்க்கதரிசி வாசி அதே பாகத்துல இருந்து என்ன பண்றாரு, நான் வாசிச்சுட்டு உள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, வெளிப்படுத்தல் 64வது பாரா, சார் இஸ் இஸ் சைன் ஆஃப் எண்ட் அப்படின்ற செய்தியில 64வது பாராவில் தீர்க்கதரிசி சொல்றார், இயேசு கிறிஸ்து வெளிப்பாட்டின் 10ஆம் அதிகாரத்தின் முதல் சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தின் முதல் 7 வசனங்கள் வாசிச்சுட்டு என்ன தலைப்பு கொடுக்குறாரு பாருங்க. ஆகவே என்னுடைய பொருள் இன்று இரவு அவ்விதமாக கூறுவோமானால், அப்படின்னா மேல் சொல்லப்பட்ட வசனங்களின் அடிப்படையில கூறுவோமானால், மேல் சொல்லப்பட்ட வசனங்கள் என்ன? பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது அப்படின்றதுல தொடங்கி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களே அவன் எக்காலம் ஊத போகிறபோது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லி வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர் மேல் ஆணையிட்டு சொன்னார். இதுதான் இந்த வசனங்களை வாசிச்சுட்டு தீர்க்கதரிசி என்ன சொல்ல வர்றாரு, என்னுடைய ஆகவே அப்படின்னா therefore, ஆகவே என்னுடைய பொருள் இன்று இரவு அவ்விதமாக கூறுவோமானால், ஐயா இதுதான் முடிவின் அடையாளமா? அப்படின்னா முடிவுக்கான அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தா, வெளிப்படுத்தல் 10 எப்பொழுது நடக்குதோ அதுதான் முடிவின் அடையாளம் அப்படின்றது என்ன பண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக தான் இதுல இருந்து நமக்கு என்ன தீர்க்கதரிசியை சுட்டி காட்ட விரும்புகிறார். எப்போ இந்த பூமியில வெளிப்படுத்தல் 10 காட்சிக்கு வருதோ இல்லைங்களா, அதுதான் முடிவுக்கான அடையாளம். சார், இந்த முடிவுக்கான அடையாளத்தை குறித்து இன்னொரு டெக் டைவர்ஷன் எடுத்து வேற ஒரு சின்ன காரியத்தை காட்டுறேன். அவருடைய முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து கிட்ட கடைசி வாரத்துல ஈஸ்டர் வாரத்தின் போது மகத்தான 3 கேள்விகள் கேட்கப்பட்டது இல்லையா. அதுல முக்கியமான கேள்விதான் முடிவின் அடையாளமான்ற கேள்வி. முதலாவது கேள்வி அவருடைய வருகை பற்றினது. 2வது கேள்வி யூதர்களுடைய முடிவு, அதாவது அவருடைய நகரத்தையும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறிச்சுதான கேள்வி. 3வது உலகத்தின் முடிவுக்கான கேள்வி. அப்போ தீர்க்கதரிசி இதுல அவிதமா சொல்றாரு இங்க. அப்போ நம்ம எடுத்தோம் இதோட கூட என்னன்னு சொன்னா, வெளிப்படுத்தல் 10 எப்போ நடக்குதோ அப்போ அது 3த்துக்குமான ஒரு முடிவின் வேலை சமீபமா இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் நம்ம இல்லைங்களா. அப்போ வெளிப்படுத்தல் 10 எப்போது நடக்குதோ அப்போ உலகத்தின் முடிவு சமீபமா மாறுது.
அதே போல யூதர்களுக்கான நேரமும் நெருங்குது, அதே போல அவருடைய வருகைக்கான நேரமும் நெருங்குதுன்றத என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்ப தேவன் தான் இவரை புஷ் பண்ணி தள்ளி இந்த தலைப்பை கொடுக்குறாரு. என்ன தலைப்பு? ஐயா, எதுதான் பலமுள்ள தூதன் இறங்கி வருகிறது, 7ஆம் தூதன் அந்த 7 இடிகளின் சத்தத்தை 7ஆம் தூதனின் மூலமா அவர் வெளிப்படுத்துறது, இதுதான் முடிவின் அடையாளமா. அப்ப இது புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த இடத்த தீர்க்கதரிசி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா, நம்ம வாழ்கிற காலம் தான் மிகவும் ஆபத்தான காலம்ன்ற. நம்ம வாழ்கிற காலம் தான் இருக்கிறதுலேயே ஆபத்தான காலம். ஆனா விசுவாசிக்கு இது ஒரு மகத்துவமான காலம்ன்ற, அவிசுவாசிக்கு ஒரு பயங்கரமான காலம், விசுவாசிக்கு இது என்னவான காலம், மகத்துவமான காலம். ஏன்னா ஒரு விசுவாசி மகிமை அடைய போறான், மறுரூபம் அடைய போறான். இது காலம் அடைஞ்ச எல்லா வேதனைகளிலிருந்து விடுபட்டு ஒரு விசுவாசியானவன் தேவனை நம்பின ஜனங்களாகி நம்ம மறுரூபம் அடைய போறோம். அப்பேற்பட்ட காலத்துலதான் என்ன பண்ணிருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு தீர்க்கதரிசி. அப்போ இது முடிச்சவன தீர்க்கதரிசி எங்க போறாரு, எந்த காரியத்துக்குள்ள போறாருன்னு சொன்னா சொப்பனங்களுக்குள்ள போயிடுறாரு. அடுத்து நம்ம சொப்பனங்களை குறிச்சு நம்ம பார்க்கலாம். இதுல அடுத்தது நீங்க வாட்சிங்க சொன்னா, தொடர்ந்து வாட்சிங்க சொன்னா சொப்பனங்களும் தர்ஷனங்களும் குறிச்சு சொல்றாரு. ஏன்னா பாருங்க, இது அடுத்தது 70வது பேரால நீங்க வாட்சிங்க சொன்னா என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவர் 1933 வருஷத்துல அவர் பார்த்த அந்த முதல் 7 தர்ஷனங்கள் பார்த்தாரா இல்லையா, ஞாபகம் இருக்கா? 1933 வருஷம் அவர் ஸ்பிரிங் ஸ்ட்ரீட்டுடைய மூலையில அந்த இதை கார்னர் ஸ்டோனை பிரெனன் டபர்னாக்கலுக்காக வைக்கும் போது அன்று காலையில தாமே தீர்க்கதரிசிக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு, 7 தர்ஷனங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த தர்ஷனங்கள் பக்கம் தீர்க்கதரிசி திரும்பிட்டு அந்த புஸ்தகத்துல பிரெனம் வில்லியம் பிரெனாமின் தர்ஷனங்கள் புஸ்தகத்திலயும் அது இருக்குது, இதெல்லாம் சொல்றாரு. அதை தொடர்ந்து என்ன சொல்றாரு சொன்னா, தீர்க்கதரிசி இந்த வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றதை விட்டுறாரு. கவனிச்சுக்கோங்க, நான் ஏற்கனவே திரும்ப சொல்றேன், இந்த புஸ்தகத்தை நீங்க புரிஞ்சு கொள்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இருந்தா இந்த கால செய்தியுடைய பொட்டன்ஷியல், உண்மையான நோக்கம் புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் நான் இவ்வளவு ஸ்லோவா இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு புரியாம போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் தமிழ் மனவாட்டி என்று ஸ்பெஷலா அந்த காரியத்தை செய்யறேன். கவனித்துக் கொள்ளுங்க. எனவே தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு சொன்னா, டேக் டைவர்ஷன் எடுக்கிறார். வெளிப்படுத்தல் 10 அந்த தலைப்பை கொடுத்து சொப்பனங்கள் தர்ஷனங்களுக்குள்ள போறார். சொப்பனங்கள் ஏன் அப்படின்னா வெளிப்படுத்தல் 10:1-7 வரைக்கும் ஃபர்தரா அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்தாலுமே இதுக்கு நடுவுல சொப்பனங்கள் தர்ஷனங்களான காரியம் தீர்க்கதரிசி ஊழியத்துல முக்கியமா இருக்குது. ஏன்னா இந்த 10ஆம் அதிகாரத்தை ஒரு சின்ன காரியமா நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, இங்க நீங்க பிரத்யேகமா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பலமுள்ள தூதன் திறந்த புத்தகத்தோட வரார் இல்லையா. நேத்து கூட நாங்க பேசியிருந்தோம் சிறு புஸ்தகம் அப்படின்றதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு அதை குறிச்சு நான் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கும்போது எனக்கு ஒரு காரியம் வெளிப்படுச்சு, நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த சிறு புஸ்தகம்னா நம்ம புஸ்தகம் படிக்கிறோம், அது முக்கியமா ரியல் வேர்டு என்ன, ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்க்ரோல் என்னங்க, புஸ்தக சுருள், கனடால சுருளி அந்திதி இல்லவா. அப்போ சுருளி அப்படின்னா என்னது, ஒரு ரகசியமா சுற்றப்பட்ட பாகம், சிறு பாகம்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, புத்தகம் அப்படின்னா யாரோ ஒருத்தருடைய சிந்தையின் வெளிப்பாடே புஸ்தகம் இல்லையா. அப்ப இந்த சிறு புஸ்தகம்ன்றது தேவனுடைய சிந்தைன்றது மகத்துவமானது, அதுல மீட்புக்குரிய சிறிய பாகம் தான் இது. அப்ப அவருக்குள்ள இன்னும் மகத்துவமான காரியங்களா இருக்குது. ஆனாலுமே இந்த புஸ்தகம் மீட்புக்குரியதாய், மீட்புக்கு தேவையான காரியங்கள் அந்த ஹோல் பார்ட்ல இருந்து டோட்டலா இருக்கிற அந்த தேவனுடைய சிந்தையில இருந்து ஒரு சிறு பாகமா இது இருக்குதுன்றதை என்ன பண்ண முடியும், அதுல இருந்து புரிந்து கொள்ள முடியும், பார்க்க முடியும் இல்லையா. அதை இந்த நாட்கள்ல மீட்பு முடிகிறதான வேலையில எதுக்கு மீட்பு முடியுது, தன்னுடைய மனவாட்டிக்கும், அதாவது இந்த மனவாட்டி மீட்பு கொடுக்க வேண்டிய நேரம் யூதர்களுக்கு, அதே போல உலகத்துக்கு. 3 விஷயங்கள் இருக்கா இல்லைங்களா. நம்ம 6ஆம் முத்திரையின் கீழே பார்க்கிற இந்த மகத்துவமான 3 நோக்கங்கள்ல, அதாவது புத்தி இல்லாத கன்னிகைகள், யூதர்கள், அதுக்கப்புறம் பூமி. அப்போ இன்னொன்னு தெளிவா சொல்லணும்னு சொன்னா, சபையை மீட்டுக் கொள்றது, யூதர்களை சொந்த ஜனத்தை மீட்டுக் கொள்றது, அதே போல சிருஷ்டிப்பை மீட்டுக் கொள்றது. இது வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துல இருக்கிற அந்த புத்தகத்துல இருக்கிற முக்கியமான பாகமா இருக்குது. அப்போ இது திறக்கப்பட்ட புஸ்தகத்தோட ஒரு வல்லமையுள்ள தூதன் இறங்கி வர்றதை பாக்குறோம். அண்ட் தென் அது 7 இடிகளா சீல் பண்ணப்பட்ட பாகமா இருக்குது இல்லையா. ஏன்னா 7 இடிகள் சீல்டு பார்ட்டா இருக்குது. ஏன் அப்படின்னா 4ஆம் அதிகாரம் 4வது 5ஆம் வசனங்கள்ல யோவான் அந்த இடிகளை எழுத போகும்போது தான் நீ எழுதாத அப்படின்னு சொல்லி அது முத்திரை போடு, சீல் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்றேன், நான் ஆல்ரெடி இந்த காரியத்தை குறித்து சொல்லியிருக்கேன். யோவான் போட்ட முத்திரை என்ன, யோவானை என்ன சொல்றாரு, முத்திரை போடுன்னு சொல்றாரு இல்லையா. அப்போ 7 இடிகளின் சத்தங்கள் முத்திரை போடப்பட்டிருக்குது. எகைன் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் இந்த முத்திரை திறக்கப்படுதுன்றதை பார்க்கிறோம். அப்படின்னா முடிவின் வேலை என்றதே எங்கிருந்து தொடங்குது அப்படின்றத பார்த்தோன்னு சொன்னா, அந்த 7
தேவ ரகசியம் எப்பொழுது நிறைவேறுதோ, இல்லைன்னு சொன்னா இன்னும் வேறு வார்த்தைகளை சொல்லணும்னு சொன்னா, அந்த திறக்கப்பட்ட புஸ்தகத்துக்கு பின்புதான் இருக்கிற 7 இடிகளின் ரகசியம் எப்பொழுது வெளியாவதோ அப்பதான் கடைசி கால முடிவின் வேலையானது இருக்குது அப்படின்றது என்ன பண்ண முடியும் இதுல இருந்து. புரிதுங்களா? நான் டீட்டெயிலான முக்கியமான பாகத்தை சொல்லியிருக்கிறேன். புரிந்து கொள்ள முடியுதா? ஏன்னா அந்த வசனத்தை வாசித்து தான் தீர்க்கதரிசி சொல்றாரு இதுதான் முடிவின் அடையாளமா அப்படின்னா, வெளிப்படுத்தல இருக்கிற அந்த 5ஆம் அதிகாரத்துல இருக்கிற புஸ்தகம் திறக்கப்படுகிறதான வேலைதான் முடிவின் அடையாளமான்னு சொல்லிட்டு. அப்ப அப்படி இருக்கும்போது தீர்க்கதரிசி இதெல்லாம் வாசிச்சுட்டு டைரக்டா தர்ஷனங்களுக்குள்ள சொப்பனத்துக்குள்ள போறார். ஏன் போறாருன்னா, இது ஒரு சைடு 2 விஷயங்கள், இது வந்து டபுள் லேயரா இருக்குது, 2 லேயரா இருக்குது. ஒரே பேப்பர், ஒரு பேப்பர்ல எத்தனை பக்கங்கள் இருக்குது? 2 பக்கங்கள் இருக்குது மாதிரி. ஒன்று வேத வாக்கியம், இன்னொன்று அந்த வேத வாக்கியத்தை நிறைவேற்றுகிற தீர்க்கதரிசியுடைய ஊழியம் இல்லையா? இப்போ அநேக நபர்கள் வந்து இப்ப இந்த கேள்விகள் கேட்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன கேட்டிருக்கீங்க? என்ன இந்த செய்தியால நீங்க போய் ஒரு ஸ்தாபன சபைக்கிட்டையோ இல்ல வெளியில இருக்கிற நபர்கிட்டயோ இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க சொன்னா, இவரை ஒரு செய்தியால நான் சொல்லும் போது வேதத்துல இவர் எங்க இருக்கிறார், இவர் பேர் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா இல்லைங்களா? இவர் பேர் எங்க இருக்குதுன்னு கேட்பாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அர்த்தம், என்ன இங்கிருந்து அவங்க எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, எந்த ஒரு காரியத்தையும் ஒரு சாதாரண நபரா இருந்தாலுமே கூட அக்கார்டிங் டு த பைபிள் அப்படின்னா வேதத்திலிருந்து வருகிற காரியமா இருக்கணும் ஒரு மனுஷனுடைய ஊழியம். இல்ல அவன் செய்கிறதான எந்த காரியம் சபையோ ஊழியமோ இல்ல தனிப்பட்ட ஜீவியமோ எதோட கூட பொருந்தணும்னு சொல்லி நபர்கள் சொல்றாங்க, வேதத்தோட பொருந்தணும்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? புரிஞ்சு இல்லைங்களா? அப்ப எனவே இப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஊழியனை, தேவனுடைய ஊழியக்காரனை, தீர்க்கதரிசிய இந்த கால ஜனங்களுக்கு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம் இல்ல அறிமுகப்படுத்துறோம், ஒரு ஊழியத்தை அறிமுகப்படுத்துறோம் அப்படின் போது அது ஒரு பக்கம் இப்போ ஏதோ வந்து ஒரு பெரிய எழுப்புதலை நடத்தின ஊழியக்காரர்களை போல ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அக்கார்டிங் டு பைபிள் கிடையாது. அப்படின்னா பைபிள்ல இருந்து குறிக்கப்பட்ட ஒரு பாகம், அதாவது மார்க் 16 அது எல்லாருக்குமானது இல்லையா? மார்க் 16ன்றது என்னங்க? விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களா அவனை அப்படின்னா விசுவாசின் போது எல்லாருக்குமான உரியதா இருக்குது. ஆனா மல்கியா 4:5 எல்லாத்துக்கும் பொருத்த முடியுமா? மார்க் 16 எல்லாரையும் பொருத்தி காட்டலாம். ஒரு டினாமினேஷன்ல இருக்கிற ஒரு நபரையும் கூட அவன் விசுவாசிக்கும் போது அந்த காரியத்தை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தை எடுத்துக்கொள்ளும் போது அதை செய்ய முடியும், அந்த வல்லமைகளை வெளிப்படுத்த முடியும். ஏன்னு சொன்னா தேவன் அதை செய்வதா என்ன பண்ணியிருக்காரு? வாக்குரைத்திருக்கிறார். ஆனா மல்கியா 4:5 லூக்கா 17:30 இல்ல அந்த மாதிரி மார்க் 1ஆம் அதிகாரத்துல இருக்கிற காரியத்தையோ இந்த மாதிரி வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையோ எல்லாராலையும் என்ன பண்ணிட முடியாது, நிறைவேற்ற முடியாது. அப்ப பிரத்யேக ஊழியம் அந்த வசனத்துக்கும் அந்த காரியத்துக்கும் இருக்குதுன்றத புரிந்து கொள்ள முடியும். அப்போ மற்ற ஊழியர்கள் இருந்து இந்த செய்தியாளன் எங்க வேறுபடுறார் அப்படின்னும் போது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அந்த வசனத்துக்கான முழு அடையாளமா இவருடைய வாழ்க்கையும் ஊழியமும் அமைந்திருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுலதான் இருக்குது இல்லையா? புரிஞ்சுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் பேசுறேன். இது ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல கேட்கிற நபர்களா இருந்தாலும் இது நீங்க ஸ்தாபன சபைகளுக்கு எடுத்துக்கொண்டு போ. ஸ்தாபன சபைகிட்ட நீ பேசும்போது இந்த பாயிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். நீங்க இன்னைக்கு இருக்கிற அநேக ஊழியர்கள் இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா? பழைய ஊழியர்கள் எடுத்தா ஓரல் ராபர்ட்ஸ் இருந்திருக்கிறார், பில்லி கிராம் இருந்திருக்கிறாரு, பேட் ராபர்ட்ஸ் இருந்திருக்கிறாரு, விகில்ஸ்வர்த் இருந்திருக்கிறாரு, சார்ல்ஸ் பிரைஸ், இந்த மாதிரி பெரிய ஆலன், இவங்க எல்லாமே தீர்க்கதரிசி இருந்த அதே காலகட்டத்துல அமெரிக்காவில வல்லமையா ஊழியர் செய்த ஊழியர்கள் தான். டி.எல். ஆஸ்பர்ட் இருந்திருக்கிறாங்க. ஆனா இவர்கள் இருந்து இவர் எங்க வேறுபடுறார், தீர்க்கதரிசி எங்க வேறுபடுறார் அப்படின்னு சொன்னா, இவர் வேதத்தின் பாகத்தை அவர் என்ன ப்ரொக்ளைம் பண்ணி அந்த இடத்துல அவர் பொருந்தினார். அதுதான் அப்படி எப்படி பொருந்தினார் அப்படின்றதா இவருடைய மினிஸ்ட்ரியை வச்சுதான் என்ன பண்றோம். அதான் சொன்னேன், இப்போ வேத வாக்கியம் அந்த இந்த தீர்க்கதரிசி ஊழியம் எப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் முழுசா வேதமா இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு மினிஸ்ட்ரியா இருக்குது. இப்ப இது ரெண்டும் ஒரே பேப்பர்ல இருக்கணும். அதான் பாயிண்ட். நான் சொல்றது புரியுதுங்களா? நல்லா கொஞ்சம் தயவு செஞ்சு கவனிங்களா. நான் சொல்றது ஒரே ஒரு பேப்பர் தான். ஒரே பேப்பர்ல வந்து என்ன இருக்கணும், தீர்க்கதரிசியின் ஒரே பேப்பர்ல அவருடைய வாழ்க்கையின் ஒரு பக்கத்துல வேத வாக்கியம் முழுசு இருக்குது, இன்னொன்னு அதோட நிறைவேறுதல் ஒரு பக்கம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 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 பாயிண்ட், ஒரு நிறைவேறுதல் வேற எந்த ஊழியனுக்கும் என்ன இல்லைங்க, இன்னைக்கு இருக்கிற ஊழியர்களுக்கு கிடையாது. அவங்களும் தேவனுடைய ஊழியர்கள் தான், அவங்களும் கௌரவிக்க வேண்டியது அவசியம். தேவனால ஒரு சில நேரங்கள்ல பயன்படுத்தப்படுறாங்க, அதை நம்ம என்ன பண்ணல, டினை பண்ண கிடையாது. ஆனா இந்த காலத்துக்கு என்றும் இல்ல கடைசி காலம் இதுதான் அப்படின்றத பிரத்யேகமா நிறைவேற்றுகிறதுக்கு அனுப்பப்பட வேண்டிய ஊழியம் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துல இருக்குது. அந்த ஊழியம் பிரத்யேகமா சகோதரன் வில்லியன் மரியன் பிரென்னாம்ல நிறைவேறுதுன்றது என்ன பண்றோம், நம்ம
பொருத்தி பாக்குறோம். அப்ப அந்த கட்டத்துக்குள்ளதான் தீர்க்கதரிசி இந்த புத்தகத்துல செய்யணும்னு நினைக்கிறார். அததான் ஜனங்களை முக்கியமா காட்டணும்னு நினைக்கிறார். இப்போ நீங்க ஒருவேளை பாருங்களேன், வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்தை தீர்க்கதரிசி வாசிச்சுட்டு அநேக ஊழியர்களை போல அதுக்கான விளக்கத்துக்கு போயிட்டு இருக்கலாம் டைரக்டா. ஏன் இதெல்லாம் பேசுறீங்கன்னு நினைக்காதீங்க. ஆன்லைன்ல கேட்கறவங்களா நபர்களா இருந்தா நான் முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல காட்டணும்னு நினைக்கிறேன். தீர்க்கதரிசி வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்தை வாசிச்சுட்டு டைரக்டா அதுக்கான எக்ஸ்பிளனேஷனுக்கு போயிருக்கலாம். இல்ல எல்லா ஊழியர்களும் அப்படித்தானே, எல்லா ஊழியர்களும் தானே வெளிப்படுத்தல் 10ன்றது இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா தீர்க்கதரிசி என்ன செய்யறான்னு சொன்னா, தீர்க்கதரிசி அடிக்கடி சொல்லுவாரு, தேவன் அவரை நம்ப வைக்கிறது அப்படின்றது ஜனங்களை தேவனை நம்ப வைக்கிறதுன்றது அவருக்கு ரொம்ப மிகவும் சுலபமான விஷயம். ஆனா தன்னால் அனுப்பப்பட்ட ஒரு ஊழியனை ஜனங்கள் நம்பும்படி செய்ய வைக்கிற காரியம் தான் ரொம்ப கடினமான பாகம். அப்ப அது மாதிரி தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஊழியன், அதாவது பிரத்யேகமா இந்த வசனத்தை நிறைவேற்றுகிறதுக்கு அனுப்பப்பட்ட ஊழியன் அப்படின்றது ஜனங்களை நம்பிபடி செய்யணும்னு சொன்னா அவருக்கு என்னங்க ஒரு டஃப் அண்ட் டாஸ்க் அது. அதனாலதான் இயற்கைக்கு மேம்பட்ட வல்லமைகள் மூலமா அந்த ஊழியன் மூலமா வெளிப்படுத்தி இந்த நபர் மூலமா தான் அந்த வசனத்தை நிறைவேற்றுகிறேன்றத அவர் செய்யறார். பிரத்யேகமா மோசஸ் பார்க்கலாம். மோசஸ் அக்கார்டிங் டு த யூதர்கள் உள்ளிருந்து வந்த ஒரு மனுஷன் தான். ஆனாலும் யூதர்கள் தேவனை நம்புறாங்க. ஆனா மோசையை நம்பணும். இப்ப மோசையை நம்பணும்னு சொன்னா தேவன் யார் அப்படின்றது என்னவோ, தேவன் என்னவா இருக்கிறாரு அப்படின்றது அந்த எல்லா காரியமும் யாருக்குள்ள ஜனங்கள் பார்க்கணும், மோசஸ்குள்ள இல்லையா? அப்ப அந்த எல்லா காரியத்தையும் தேவன் மோசஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கவனிச்சுக்கோங்க. இப்போ உங்களை எடுத்து தேவன் பயன்படுத்தணும், உங்க மூலமா ஒரு காரியத்தை நிறைவேற்றணும்னு சொன்னா நீங்களா அதை யூகிச்சு காட்டணும்னு இல்லை. என்ன நம்புங்கன்றது சொல்லி வேண்டிய காசு காட்டணும் கிடையாது. ஏன்னா அதோடைய ஒட்டுமொத்த டாஸ்கும் யாருடையதா இருக்குது, தேவனுடையது. உங்களை தேவனை நிரூபிப்பார். இதுதான் நம்ம என்ன பண்ற ஊழியத்துல அநேக நபர்களாகிய நம்ம மிஸ் பண்ற காரியம். தேவன் நம்மளை அழைத்திருந்தார்னா நம்மை கொண்டு ஒரு கூட்டத்தை போஷிக்கணும், சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சான்னு சொன்னா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வார்த்தையின் பக்கம் மட்டும் நின்று கொண்டிருக்கும் போது அவர் நம்மளை வச்சு ஒரு கூட்டத்துக்காக நிரூபிச்சு அந்த காரியத்தை செய்வார். அதுதான் பாயிண்ட், அதுதான விஷயம் நான் சொல்றது. நம்ம அதுல என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சுயமா இதுதான் தேவன் என்ன அனுப்பினார்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி நம்மள வேற ஒருவரா காட்டி விடியா டிஃபரன்ஷியேட் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அதுதான் பிரத்யேகமான அழைப்பு அப்படின்றது. இப்போ அகைன் காட்ட பாருங்க, வெளிப்படுத்தல் 10ன்றது முடிவின் காலம் அப்படின்னும் போது அந்த காலத்துல இருக்கிற வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்துல ஒரு 7ஆம் தூதன் ஆனவன் சொல்லப்படுறாரு. அந்த 7ஆம் தூதன் இந்த தீர்க்கதரிசியாக வில்லியம் மரியன் பிரெனாம்ல நிறைவேறுது. இதுதான் பாயிண்ட். அந்த இது ஒரு பக்கம் இப்ப தீர்க்கதரிசி பிரெனாம் அப்படின்னும் போது இந்த இதுதான் இந்த பர்சன்னா ஒரு பக்கம் தீர்க்க தரிசனங்கள் இருக்குது, ஒரு பக்கம் அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை இருக்குது. ரெண்டும் என்ன ஆகணும், ஒரே நபர்ல நிறைவேறணும். அப்ப அந்த பாகம் தான் இந்த புத்தகத்துல ஒரு பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் தீர்க்கதரிசி இந்த வசனத்தை எடுத்து ஐயா முடிவின் அடையாளமான்ற அந்த வசனத்தை சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள போயிடுறாரு, இந்த சொப்பனங்களுக்குள்ள போயிடுறாரு. நான் ஏன் இந்த புத்தகத்தை இப்போ நான் எடுத்து காட்டணும்னு சொல்ல வரேன்றத புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன சொல்ல வரேன் நான் இது மூலமா, வெளிப்படுத்தல் 10ன்றது தீர்க்கதரிசி ஊழியத்துல எப்படி நிறைவேறுதுன்னும் போது உங்களுக்கு புரிந்து கொள்ளணும்னா எதை பார்க்கணும், அவருடைய ஊழியத்தை என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு இல்லைங்களா? இப்போ பிரத்யேகமா இப்ப தேவன் மனுஷனை தொடர்பு கொள்ற 3 வழிகள் என்னவா இருக்குது நமக்கு தெரியும். ஒன்று சொப்பனம், 2வது தர்சனம், 3வது ஊரிம் தும்மீம். இதான் 3 வழிகளா இருக்குது. அப்படின்னா சொப்பனம் அப்படின்னும் போது ஒரு காலத்துல ஒரு தீர்க்கதரிசியோ இல்ல ஆசாரியத்துவமோ இல்லாத காலகட்டத்துல தேவன் ஒரு நபரை சந்திக்கிற வழி எதுவா இருந்துச்சுன்னு சொன்னா சொப்பனமா இருந்துச்சு. நாம பார்த்திருக்கிறோம், அது பார்வோனுடைய யோசேப்புடைய காலத்துல பார்வோனுடைய சொப்பனத்துல பார்த்திருக்கிறோம். தானியேல் காலத்துல தானியேலுடைய சொப்பனத்துல பார்த்திருக்கிறோம். இயேசுடைய பிறப்பின் போது இயேசுடைய வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்புடைய சொப்பனத்துல பார்த்திருக்கிறோம். அப்போ தேவன் ஒரு மனுஷனை திடீர்னு சந்திக்கிறதுக்கு எடுத்துற டூல் சொப்பனம். 2வது ஆசாரியத்துவம் வரும்போது இப்போ தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா ஊரின் தும்மீம் மூலமா செயல்படுறாரு. ஆனா இது எல்லாத்துக்கும் முன்பதாக தேவன் மனுஷனோட தொடர்பு கொண்ட வழி ஒரு தீர்க்கதரிசியின் மூலமா. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதுங்க, ஒரு தீர்க்கதரிசியின் மூலமா தான் தேவன் ஒரு மனுஷனை தொடர்பு கொள்றாரு. அது இல்ல அப்படின்னும் போது ஊரின் தும்மீம் மூலமா தொடர்பு கொள்றாரு. ஊரின் தும்மீம் அப்படின்றது ஒரு ஆசாரியனுடைய மார்புல இருக்கிற 12 கற்கள், அதுக்கு பின்பதாக தான் என்ன இருக்குது, ஊரிம் தும்மீம் அப்படின்றது இருக்குது. அதன் மூலமா தேவன் ஒரு மனுஷன் என்ன பண்றாருங்க, தொடர்பு கொண்டார் இல்லைங்களா? முதல் வழி என்னவா இருக்குது, தீர்க்கதரிசி.
ரெண்டாவது வழி என்னவா இருக்குது? ஊரிம் துமிம். இந்த தீர்க்கதரிசியும் இல்ல, ஊரிம் துமிம் அப்படின்றதும் இல்ல. மூன்றாவது, அது ரெண்டும் இல்ல அப்படின்னும் போதுதான் மூன்றாவது கட்டமாகிய சொப்பனத்தின் மூலமா தேவன் இடைப்படுறார் இல்லையா? இதுதான் தீர்க்கதரிசி இங்க சொல்றாரு, 3 வழிகள். இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது அடுத்துக்கு வரும்போது இந்த காலகட்டத்துல ஒரு தீர்க்கன் இருக்கிறார் அப்படின்றத ஜனங்கள் நிரூபிக்கிறதுக்கும் தேவன் சொப்பனத்தை யூஸ் பண்றார். எப்படி யூஸ் பண்றாரு? இது கொஞ்சம் குழப்பமா இருக்குது இல்லையா? இப்ப சொன்ன பாயிண்ட் குழப்பமா இருக்கு. இப்போ அதுதான் தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அப்ப அப்படி இருக்கும்போது தேவன் ஏன் சொப்பனத்தை திரும்ப எடுத்து யூஸ் பண்ணும்? நான் சொல்றது புரியுதா? தீர்க்கதரிசி இருக்கிறாரு, சொப்பனத்தை எடுத்து யூஸ் பண்ண ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு தான் நான் ஆன்சர் பண்ண விரும்புறேன். இவர் தான் தீர்க்கதரிசின்னு சொல்லி ஜனங்கள் அங்கீகரித்த பின்பதாக தேவன் திரும்ப சொப்பனத்தோட இடைபட மாட்டாரு. நீங்க தீர்க்கதரிசி யாருன்றதை காட்டுறதுக்கு தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, பிரத்யேக தொடுதல் மூலமா ஒரு சில சொப்பனங்களை கொடுத்து அந்த சொப்பனங்கள் உங்களை தீர்க்கனிடம் டைரக்ட் பண்ணும். அதுக்காக தான் அது. யோசேப்பு காலத்துல டைரக்ட் பண்ணோம்னா, ஏங்க நான் திரும்ப அந்த காரியத்தை சொல்றேன், சகோதரிக்கு புரியல நினைக்கிறேன், அந்த காரியத்தை நான் ரிப்பீட் பண்றேன், கவனிங்க நல்லா. தேவன் தொடர்பு கொள்ற 3 வழிகள் என்ன? ஒன்று சொப்பன தீர்க்கதரிசி, இரண்டாவது ஊரிம் துமிம், மூன்றாவது சொப்பனம் இல்லையா? அப்போ தேவன் தீர்க்கன் இருக்கும்போது தீர்க்கனை விட்டு வேற எந்த வழியிலும் தேவன் என்ன பண்ண மாட்டார்? இடைப்பட மாட்டார். அதை தாண்டிதான் ஊரிம் துமிமோ, ரெண்டாவது சொப்பனங்களும். இப்ப ஊரிம் துமிம் இல்ல. இப்போ தேவன் தீர்க்கன் இருக்கும்போது தீர்க்கன் மூலமா தான் இடைப்படுறார். ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல சொப்பனங்களின் மூலமா இடைப்பட்டிருப்பார். அதுக்கான ரீசன் என்ன? நீங்க தான் பிரதர் சொல்லிட்டீங்க, தேவன் தீர்க்கதன் இருக்கும்போது தீர்க்கதரிசி மூலமா இடைப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தனிப்பட்ட சொப்பனங்கள் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க சொன்னா, காரணம் என்ன? அந்த கால ஜனங்கள் அதுதான் தீர்க்கதரிசி, அவர்தான் தேவனால் அழைக்கப்பட்ட நபர் அப்படின்னு தெரிஞ்ச பின்பதாக அந்த நபரோட தேவன் என்ன பண்ண மாட்டார்? சொப்பனத்தின் மூலமாகவும் இடைப்பட மாட்டார். டைரக்டா அந்த நபர் தானே, அந்த நபரின் மூலமா தான் தேவன் பேசுறாரு. அப்ப அந்த நபர்கிட்ட இருந்து தேவன் உங்களோட கூட பேச வேண்டிய காரியங்களை அறிவிப்பார். இப்ப அப்படி இல்ல, அந்த காலத்துல தீர்க்கன் இருக்கிறாரு, அந்த தீர்க்கதனை யாரும் நம்பல, விசுவாசிக்கல அப்படின்னு சொல்லும் போதுதான் தேவன் அந்த நபரை நம்பும்படி, ஒரு தீர்க்கதரிசியை தன்னால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியை நம்பும்படிக்குதான் சொப்பனங்களை கொடுத்து அந்த சொப்பனங்களின் மூலமா என்ன பண்றாரு? அந்த நபரை தீர்க்கதரிசி வழி நடத்துறார் இல்லைங்களா? இதுதானே எங்க பார்த்தோம் இந்த காரியத்தை? யோசேப்பு இடத்துல பார்த்திருக்கிறோம், நேபுகாத் நேச்சார் இடத்துல பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? அந்த காலத்தின் செய்தியாளர்கள் அங்க இருந்தாலுமே கூட அந்த செய்தியாளர்கள் அவங்கதான் சொல்லி அந்த கால ஜனங்களால என்ன பண்ணப்படல, ரெகக்னைஸ், அடையாளப்படுத்தப்பட, அடையாளம் கண்டு கொள்ளப்படவில்லை. எனவேதான் தேவன் என்ன கொடுக்கிறாரு? சொப்பனங்களை கொடுத்து அதுக்கான விடையா தீர்க்கதரிசி அந்த காலத்துல வச்சிருக்கிறார். அதே போலதான் தீர்க்கதரிசி ஊழியம் ஐயா முடிவின் அடையாளமா அப்படின்னா கடைசி காலம் வரும்போது 7ஆம் தூதன் வருவார் அப்படின்ற அந்த கட்டத்துக்கு வரும்போது இவர் தான் 7ஆம் தூதன் அப்படின்னு சொல்லி உலக ஜனங்கள்லாம் என்ன பண்ணணும்? இப்போ விசுவாசிக்கணும். விசுவாசிக்க தீர்க்கதரிசி மூலமா தேவனே ஒரு சில இயற்கைக்கு மேம்பட்ட அற்புத அடையாளங்கள் மூலமா அதை உறுதிப்படுத்துறார். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஊழியம் தீர்க்கதரிசிக்கு ஒரு ஊழியம் வருது அப்படின்னும் போது இந்த சொப்பனங்களையும் தேவன் எடுத்துக்கிறார். இதை எடுத்துக்கிறாரு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப நான் சொப்பனத்துக்கும் தர்ஷனத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஷியேட்டை தீர்க்கதரிசி இங்க சொல்றாரு, கவனிச்சுக்கோங்க. சொப்பனத்துக்கும் தர்ஷனத்துக்கும் இருக்கிற டிஃபரண்ட் என்ன அப்படின்றத தீர்க்கதரிசி இங்க சொல்றாரு. தீர்க்கதரிசி மேயோ மருத்துவமனை அப்படின்ற மருத்துவமனைக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஒரு சொப்பனம் தர்ஷனம் அப்படின்றதுக்கு டிஃபரன்ஸ் சொல்றாரு. சொப்பனம் அப்படின்றது ஒரு மனுஷன் சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும்போது காண்கிறது தான் சொப்பனம். 2 விதமான சொப்பனங்கள் இருக்கு. ஒண்ணு தேவன் கொடுக்கிற சொப்பனம், இன்னொன்று நம்முடைய தொல்லையின் திரட்சியினால வருகிற சொப்பனம். வசனம் சொல்லுது, தொல்லையின் திரட்சியினால சொப்பனங்கள் தோன்றுவது போல. அநேக நபர்கள் ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்கும் போது, இல்ல ஒரு விஷயத்தை குறிச்சு அதிகமா நம்ம ஆட்கொள்ளும் போதோ, ஒரு காட்சியை குறிச்சோ இல்ல ஒரு காரியத்தை சிந்தித்து கொண்டிருக்கும் போதோ, நேசிக்கும் போதோ, பயப்படும் போதோ நம்ம அதை குறிச்ச சிந்தனைகள் அதிகமா மாறுது இல்லைங்களா? தொல்லை, அதை குறிச்சு தொல்லை நமக்கு அதிகமா என்ன மனதில் தோன்றுது. அது தோன்றும் போது அதோட திரட்சி தான் நைட் தூங்கும் போது பயப்படுறது. அதை குறிச்சு வெவ்வேறு விதமான காரியங்களை ஒன்று சேர்ந்து ஒரு காட்சியா நம்ம சிந்தையில தோன்றும் இல்லையா? அதான் சொப்பனன்றோம். இது தொல்லையின் திரட்சியினால வருகிற சொப்பனம். ஆனா தேவன் சொப்பனம்னா ட்ரீம், கனசு, புரியுதுங்களா? ஆனா தேவன் கொடுக்கிற அந்த ட்ரீம்ன்றது வேற ஒரு மாதிரி. இது இது காலம் பார்க்காத நபரையோ, பார்க்காத ஒரு ஊரையோ, பார்க்காத பேரையோ நமக்கு வரும்
காட்சியா இல்ல சொப்பனமா வரும். அது எப்படி வரும்னு சொன்னா நம்முடைய அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல வரும், கான்சியஸ் ஸ்டேஜ்ல வராது. உள்ளுணர்வின் மூலமா நம்ம வந்து உடல் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா அமர்வு நிலையில் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சரி தூக்க நிலையில இருக்கும்போது, தூக்கமா இருக்கும்போது வருகிறது தான் சொப்பனம். நம்மளுடைய உடல் எப்படி இருக்காது, அப்போ கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்காது. கான்சியஸ்னா என்ன தமிழ்ல சொல்லுவாங்க அப்படின்னா மனத்தெளிவோடு இருக்கும்போது, இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இது சொப்பனம். இது மூலமா தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா இடைப்படுறார். ஆனா தர்ஷனம்ன்றது அப்படி கிடையாது. தீர்க்கதரிசி தர்ஷனத்தை குறிச்சு இங்க சொல்றாரு பாருங்க. நான் அதை வாசிக்கிறேன், முக்கியமான பாயிண்ட். அதை வாசிச்சுட்டு அடுத்து சொப்பனத்துக்கு நேரம் நான் கடந்து போலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, தீர்க்கதரிசி சொப்பனத்துக்கும் தர்ஷனத்துக்கும் வித்தியாசம் உண்டு. சொப்பனத்துக்கும் தர்ஷனத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்க உறங்கும் நிலையில் காண்பவை சொப்பனங்கள். நான் ஏற்கனவே சொன்னதுதான். பாருங்க என்ன சொல்ற, ஒரு சாதாரண மனிதன் கனவு காணும் போது அவனுடைய மறை நினைவு, சப்கான்சியஸ், மறை நினைவு, சப்கான்சியஸ் ஈடுபடுகிறது. அப்படின்னா இப்போ நம்மளுடைய இப்போ நான் என்ன பண்றேன், நம்ம பிரெயினை நியூரலஜி சிஸ்டம் நான் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. நம்முடைய பிரெயின் வந்து 3 பார்ட்டா இருக்குது இல்லையா, நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஃப்ரண்ட் பிரெயின், மிட் பிரெயின், பேக் பிரெயின், 3 பார்ட்டா இருக்கு. நம்ம மொழியில சொல்லணும்னு சொன்னா நான் வந்து ஆனடாமிக்கல் இதுல சொல்ல நல்லா கவனிங்க. இப்படி இருக்கும்போது நமக்கு வந்து மெமரி ஞாபகங்கள்லாம் இருக்குது, பின்மூளையில இருக்குது. நம்ம சிந்திக்கிறது முன்மூளை இருக்குது, நம்ம யோசிக்கிறது ஆராய்ச்சி செய்யறது நடு மூளையில இருக்கிறதா சொல்றாங்க, புரிஞ்சுக்கோங்க நல்லா. அப்போ நம்மளுடைய மெமரியில எங்க இருக்குது, நம்முடைய மூளையுடைய சிறுமூளை பகுதியில இருக்குது தான் மெமரி இருக்கிற பார்ட் இல்லைங்களா? இனி நம்ம செயல்படுறது, இப்போ நம்ம பிராக்டிக்கலா யோசிக்கிறது ஃப்ரண்ட் போர்ஷன்ல இருக்குது, இல்ல ஆராய்ச்சி போன்ற காரியங்கள்லாம் இருக்குது மிட் பிரெயின்ல இருக்குது. இதுதான் வந்து பிராக்டிக்கலா சொல்ற விஷயங்கள், புரிஞ்சுக்கோங்க நல்லா. இப்போ ஒரு மனுஷனுக்கு தூங்கும்போது, மனுஷன் தூங்கும்போது இப்போ ஃப்ரண்ட்ல இருக்கிற அப்படின்னு சொன்னா நார்மலா இப்போ நான் இந்த கையை இங்க வைக்கிறேன்னு சொன்னா இந்த கையை வைக்கிறதுக்கு என்னோட மூளையுடைய நியூரன் சிஸ்டம் தான், சென்ட்ரல் நியூரோ சிஸ்டம் தான் எனக்கு என்ன பண்ணுது, செயல்படுது. அப்போ என்னுடைய நினைவு கான்சியஸ்ல இருக்கேன் இல்லையா? அப்போ கான்சியஸ் நான் தூங்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா என்னோட கான்சியஸ் வந்து ரெஸ்ட்டுக்கு போயிடுது. ஆனா என்னோட சப்கான்சியஸ்ல ஒர்க்ல இருக்கும். சப்கான்சியஸ்னு சொன்னா அனிச்சை செயல்ல ஈடுபடுகிறது. உடம்பு அனிச்சை செயல்ல ஒரு சில அனிச்சை செயல்கள் ஈடுபடுதா இல்லையா? அனிச்சை செயல்னு சொன்னா என்னோட மூளை சொல்லி என் கை செயல்படுது இல்லைங்களா? அப்போ என்னுடைய நான் பாக்குறேன், எனக்கு இது தேவை, அதனால கை வைக்கிறேன், எடுக்கிறேன்றது என் தேவையை பொறுத்து, என்னோட நீடை பொறுத்து. ஆனா இயல்பாவே தன்னோட இடல் இயக்கத்துக்கு கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுது. கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுறது யார் லீட் பண்றது? மதர்பர்ட். இதெல்லாம் வந்து நான் வேணாம் அப்படின்னு சொன்ன நின்று போதா? அது இயல்பாக அனிச்சை செயலா நடப்பது. அது எல்லாமே சப்கான்சியஸ் ஸ்டேட்லயும் ஒர்க் ஆகும். அப்படின்னா என் நினைவு இல்லாத போது ஒரு மனுஷன் கோமால இருக்கும்போது கூட என்ன பண்ணுது, அது எல்லாமே ஒர்க் ஆகுது. அவன் இது என்னது மயக்க நிலையில இருக்கும்போது கூட ஒர்க் ஆகுது இல்லையா? அப்படி மயக்கமா இருக்கும்போது என்ன சொன்னா சொப்பனங்கள் பார்ப்பாங்க, புரியுதுங்களா? தர்ஷனங்கள் பார்க்க முடியாது. ஆனா தர்ஷனத்துக்கும் சொப்பனத்துக்கு டிஃபரெண்ட் தான் இங்க சொல்றாரு தீர்க்கதரிசி. அதான் நான் முக்கியமான பாயிண்டா காட்டுறேன். சொப்பனன்றது அவனுடைய சப்கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது பாக்குறது. எப்படி பாக்குறது? மறை நினைவு நிலையில இருக்கும்போது பாக்குறது, சப்கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது பாக்குறது. ஆனா பாருங்க, தீர்க்கதரிசியோட ஒரு சாதாரண மனிதன் கனவு காணும்போது அவனுடைய மறை நினைவு ஈடுபடுகிறது, சப்கான்சியஸ்ல ஈடுபடுது. ஏன்னா எப்படி ஒன்று அவன் எப்படி இருப்பான், அவன் மெமரியில நிறைய விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும்போது அதோட ஊழியத்தை குறிச்சு ஒரு சில பார்ப்பாங்க, அவங்க ஊழியத்தை குறிச்சு பார்ப்பாங்க, இல்ல ஒரு பய நினைவை பார்ப்பாங்க, இல்ல ஒரு வேலையை பார்த்தா அந்த வேலைக்கேற்ற விஷயங்கள் பார்ப்பாங்க. இதெல்லாம் சப்கான்சியஸ் ஸ்டேட்ல தூங்கும் போது பார்ப்பாங்க இல்லைங்களா? அடுத்து அவன் அதை விட்டு தூரம் இருக்கிறது. அதாவது கான்சியஸ் வந்து அவனை விட்டு என்ன பண்ணுது, கான்சியஸ்ல அவன் இருக்க மாட்டான் இல்லைங்களா? அவனோட நினைவு அவனோட கூட என்ன பண்ணுது, ஒர்க் பண்ணாது. அவன் சுயநிலையில் உள்ள போது அவனுடைய புலன்கள் பணிபுரிகின்றன. புலன்கள்னா என்னங்க, நம்மளுடைய 5 சென்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒர்க் பண்ணுது. புலன்கள் நம்ம கான்சியஸா இருக்கும்போது அந்த நிலையை அவன் சாதாரணமான ஒருவனா இருக்கிறான். பார்த்தல், ருசித்தல், உணர்தல், முகர்தல், கேட்கும் புலன்களை உணர்ச்சிகளை கொண்டிருக்கிறான். அது கீழே முக்கியமான பாயிண்ட் வர பாருங்க. முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாரு, முக்கியமான சாதாரண மனிதனின் அமைப்பும் வரவுள்ளது. ஆனால் பட் ஒரு தீர்க்கதரிசியை தேவன் முன்குறிக்கும் போது அவனது மறை நினைவு அவனை விட்டு தூரம் இருப்பதில்லை. ஒரு தீர்க்கதரிசிக்கும் ஒரு நார்மல் பர்சனுக்கு இருக்கிற டிஃபரெண்ட் சொல்றாரு. எப்பொழுதுமே அவனுடைய கான்சியஸ் சப்கான்சியஸ் ஒன்னாவே இருக்கும்ன்றார். எப்படி இருக்குமா? கான்சியஸ் சப்கான்சியஸ் ஒன்னாவே இருக்கும். மீன்ஸ் அவன் இப்படியே அவன் நார்மல் மோட்ல இருக்கும் போதே அவன் திடீர்னு அவனுடைய செயல்பாடுகளா நார்மல் நடந்து கொண்டே இருக்கும் போதே
அவன் விஷன் பார்க்க ஆரம்பிச்சிருவான். நான் கூட பேசிட்டே இருக்கிற திடீர்னு விஷன் வந்துடும். ஏன்னா நம்ம தீர்க்கதரிசி ஊழியத்துல அநேக நேரத்துல பார்க்கிறோம். இதே போல எங்க பார்க்கறோம்? அடுத்ததா நம்ம பார்த்தோம் மேஜரான மனுஷன் என்ன, சன் ஆஃப் ப்ராஸ்பர், செழிப்பின் குமாரனா யோசேப்புடைய காரியத்துல பார்வோனுக்கு முன்பதாக நிற்கும் போது என்ன பண்றாரு? காட்சியை பாக்குறாரு. அது நடக்குது. நம்ம பார்க்கல, யோசிக்கல, வேற எங்கேயோ பார்த்த மாதிரி நினைப்போம். ஆனா பார்வோன் கூட பேசிக்கொண்டே இருக்கும்போது யோசேப்பு எதுக்குள்ள போறாரு? கரெக்டா புரிஞ்ச விஷயம் புரியுதா உங்களுக்கு? அப்போ பேசிக்கொண்டே இருக்கும்போது அதான் ஒரு புரியலீங்களா? தீர்க்கதரிசியை தேவன் சந்திக்கிற விதம் அதுதான். அப்படிதான். அப்போ ஒரு தீர்க்கதனுக்கு கான்சியஸும் சப்கான்சியஸும் ஒன்னா இருக்குது. ஏன்னா அது முன்குறிக்கப்படுதலின் பின்னாடி இருக்கிற காரியம். அது புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ இதை தீர்க்கதரிசியை தேவன் என்ன பண்ற நிரூபிக்கிறார். அதான் சொல்ற பாருங்க, அவருடைய சுய நினைவும் மறை நினைவும் ஒன்றுக்கொன்று அருகாமையில் உள்ளன. ஒரு தீர்க்கதரிசி தரிசனம் காணும் போது உறங்கும் நிலையில் இருப்பதில்லை. ஒரு சொப்பனம் காணும் போது உறங்கும் நிலையில இருக்கணும். ஆனா தர்ஷனம்ன்றது அப்படியே கண் திறந்து கொண்டே இருக்கும் போது ஒரு நியூ ஸ்கிரீன் ஓபன் ஆகுது. இன்னும் நான் சொல்லணும்னு சொன்னா அதே வேற ஒரு டைமென்ஷன் ஓபன் ஆகுது. வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ள போறது. இன்னும் நான் ரொம்ப டெப்தா புரிஞ்சுக்கணும் சொல்லுங்க. அது டைமென்ஷன் செய்திக்குள்ள போடும். அப்படின்னா நாளைக்கு நடக்க போற காரியம்ன்றது ஃபியூச்சர் ஈவென்ட் இல்லையா? ஃபியூச்சர் ஈவென்ட்ன்றது எங்க நடக்குது? எந்த டைமென்ஷன்ல நடக்குது? 6th or 7th டைமென்ஷனுக்குள்ள இருக்கிற காரியம். ஏன்னா ஒரு டைமென்ஷன்ன்றது ஒரு ஸ்பீட அடிப்படையா கொண்டதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா ஸ்பீடுன்றது ஃபியூச்சர்ன்றது இப்ப நம்ம இருக்கிற டைமென்ஷனோட ஃபாஸ்ட் டைமென்ஷன் இல்லையா? அப்போ அதுல நடக்கிற ஒரு காரியத்தை இப்ப இருக்கிறதாவே காட்டுறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்ன்றது என்னங்க? எஸ்டர்டே, டுடே, டுமாரோ. இந்த மூன்றும் ஒரே ஸ்டேஜ்ல எப்படி வரும்னு சொன்னா அந்த அவன் டைம் ஃப்ரீஸ் ஆகும் போது அது நடக்கும். டைம்ன்ற ஒரு விஷயம் இல்லாத போது நடக்கும். அப்படின்னா நாளைக்குன்றதும் இன்னைக்குன்றதும் நேத்துன்றதும் ஒரே மாதிரியா தேவன் ஒரு சில நேரங்களை தன்னுடைய டைமென்ஷனை காட்டுறாரு. தேவன் என்ன நினைச்சாருன்றத தேவனுடைய சிந்தையை ஓபன் பண்ணி யார் காட்டுறாருங்க? ஒரு காட்சியா ப்ராஃபெட்டுக்கு காட்டுறாரு. அதான் இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. அப்போ என்ன நடக்குது? அன்று ஒரு நாள் இதை தீர்க்கதரிசி பிராக்டிகலி மேயோ ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. போகும்போது இதை நான் சில வைத்தியரிடம் விவரித்தேன். அவர் மிகவும் அற்புதம், நாங்கள் அதை யோசிக்கவில்லை என்றார். அப்படின்னா இஇஜின்னு சொல்லி ஒரு ஸ்கேன் இருக்கு. இசிஜி இருக்கு இல்லையா? இசிஜி இருக்கு இல்லையா? என்ன சொல்லுவாங்க? இசிஜின்றதுக்கு எலக்ட்ரோ கார்டியோகிராஃபின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இஇஜின்னு ஒரு இருக்கு, ஒரு இஇஜின்னு சொல்லி. அப்போ அந்த இஇஜி இங்க பாருங்க, இஇஜின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க சொன்னா எலக்ட்ரோ, ஆமா இஇஜி தான், நான் அந்த பேரை மட்டும் சொல்றேன். எலக்ட்ரோசெபிலோகிராம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போ ஒரு மனுஷன் வந்து பல்ஸ் டவுன் ஆகும் போது டைரக்டா ஹாஸ்பிட்டல் எடுத்து என்ன பண்ணுவாங்க சொன்னா அவனுக்கு இசிஜி கொடுத்து பார்ப்பாங்க. அவனுடைய கார்டியாக் சிஸ்டம் சொன்னாங்க. இருதய துடிப்பு, ரத்த ஓட்டம் எப்படி இதாகுதுன்னு சொல்லி பண்ண பார்ப்பாங்க. அதான் இசிஜி இல்லைங்களா? இசிஜி மேல ஏறி வருது இல்லையா? அதான் நம்முடைய ரத்த ஓட்டத்தை கண்காணிக்கிற ஸ்கேனிங். அதே போல நம்முடைய பிரெயின் வேவ்ஸ் கிரியேட் செய்யுது. நம்ம சிந்திக்கும் போது பிரெயின் வேவ்ஸ் என்ன பண்ணுதுங்க? கிரியேட் செய்யுது. அதை வந்து எப்படி மனுஷன் சிந்திக்கிறான், ஒரு நேரத்துல என்னென்ன சிந்திக்கிறான்றத அது வேவ்ஸ் மூலமா எடுக்கிறது தான் என்ன எலக்ட்ரோ என்செபலோகிராபின்னு சொல்லுவாங்க. அது மூலமா கணிப்பாங்க. இதே தீர்க்கதரிசிக்கு எடுத்து பாக்குறாங்க. கவனிச்சுக்கோங்க நல்லா. அப்போ சப்கான்சியஸ்ல இருக்கிற மனுஷனுடைய மூளையின் பின்புறத்துல மிட்ல வந்து என்ன பண்ண சப்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு மனுஷன் தூங்கும்போது சப்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போவான் இல்லையா? ஆனா தீர்க்கதரிசிக்கு கான்சியஸ் ஸ்டேட்டும் சப்கான்சியஸ் ஸ்டேட்டும் ஒன்னோட ஒண்ணு இருக்கிறத யார் பாக்குறாங்க? மேயோ ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாங்க. இதை தீர்க்கதரிசி பிரெயின்ல பார்த்துட்டு அவங்க தீர்க்கதரிசிக்கு என்ன பண்றாங்க? நீங்க பார்த்துப்பீங்க அநேக சினிமாக்கள்ல பார்க்கும்போது சின்ன சின்ன வயர்ஸ் தலையில வச்சு பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சின்ன சின்ன வயர்ஸ் வச்சு அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா பிரெயின் வேவ்ஸ் என்ன பண்றாங்க? ஸ்கேன் பண்ணுவாங்க, மானிட்டரிங் பண்ணுவாங்க இல்லைங்களா? எலக்ட்ரோ என்செபலோகிராபின்னு சொல்லுவாங்க பிரெயினை. இத மூளையில ஒரே டைம் மூளை பகுதியை எல்லா மூளையும் ஒர்க் ஆகாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனா ஒரு தீர்க்கதரிசிக்கு கான்சியஸ் ஸ்டேட்டுக்குன்னு ஒரு பகுதி இருக்கு, மூளையில ஒர்க் பண்ற பகுதி இருக்கு, சப்கான்சியஸ ஒர்க் பண்ற ஒரு பகுதி இருக்கு. ஆனா தீர்க்கதரிசிக்கு ரெண்டும் ஒரே டைம் ஒர்க் ஆகுறத அவங்க பாக்குறாங்க. அவங்க பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதுதான் தீர்க்கதரிசி இங்க சொல்றாரு. நான் அவர்கள் அலை பரிசோதனை வேவ் டெஸ்ட் பரிசோதனையிடம் நடத்தின போது அம்மாதிரியானது ஒன்றை அவர்கள் கண்டதில்லை. இந்த மாதிரி ஒரு ஹியூமனை நாங்க பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி
மேயோ டாக்டர்ஸ் அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸான டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் அது. அவங்க சொல்றாங்க பாருங்க அது கீழே. அப்ப நல்லது, உங்களுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ந்திருக்க வேண்டுமே என்று அவர்கள் என்னை கேட்டார்கள். எனக்கு தர்ஷனம் உண்டாவதை குறித்து அவர்கள் கூறினேன், அதுதான் என்று பதில் அளித்தனர். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க சொன்னா, இது ஏதாவது மெடிக்கலி ஏதாவது ஆக்சிடென்டோ ஏதாவது இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அன்கண்டிஷனல், ஒரு நார்மலான ஒரு மனுஷனுக்கு இப்படி இருக்காது, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கணும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது சொல்றாரு, திருப்பதி சொல்றாரு இந்த விஷயத்த ஸ்பிரிச்சுவலா சொல்றாரு, பிப்ளிக்கலா சொல்றாரு. இது ஒரு தீர்க்கதரிசிக்கு நடக்கிறது. நான் தர்ஷனம் காணும் போது நான் அந்த நிலைக்கு போயிடுறேன் அப்படின்னும் போது ஓகே, அதனாலதான் அப்படி நடக்குதுன்னு சொல்லி அவங்க புரிந்து கொள்றாங்க. புரிஞ்சு அவங்களுக்கு? அப்படி நான் இப்ப உங்களுக்கு என்ன காட்டினேன், சொப்பனன்றது என்ன காட்டினேன், தர்ஷனம் என்னன்னு காட்டினேன். ஏன்னா நாம் நெக்ஸ்ட் எதுக்குள்ள டிராவல் பண்ண போறோம், இந்த புத்தகத்துல சொப்பனங்களுக்குள்ள டிராவல் பண்ண போறேன். இதுல ஒரு சில தர்ஷனங்களும் உள்ள வரப்போகுது. புரிஞ்சுதா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுங்களா? உங்களுக்கு சொப்பனம் தர்ஷனத்துக்குள்ள இது வரப்போகுது. கவனிங்க நல்லா. இப்போ ஒன்றுக்கு ஒன்று அருகமையில் இருக்கிற இதை குறித்து நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இதனால் தான் நான் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமானவன் என்பதனால் அல்ல, தேவன் என்னை அவ்விதம் படைத்திருக்கிறான், நான் உறங்க வேண்டியது இல்லை. ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ண வேண்டிய தேவையில்லை, உறங்க வேண்டியது இல்லை. ஒரு ப்ராஃபெட் என்ற உறங்க வேண்டியது இல்லைன்னு சொல்லி என்ன பண்றாரு, முடிக்கிறாரு. இதை தீர்க்கதரிசி அநேக எக்ஸாம்பிள் சொல்றாரு. நான் அநேக நேரத்துல ஸ்டேஜ் மேல டயஸ் மேல இருக்கும்போது நான் முடிச்சிடறேன். டயஸ் மேல இருக்கும்போது என்ன நடக்குது, அநேக டைம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, நான் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு சொப்பனத்துக்குள்ள தர்ஷனத்துக்குள்ள போயிடுறேன் அப்படின்றாரு. இது எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, நெக்ஸ்ட் அந்த சொப்பனங்களுக்குள்ளதான் என்ன பண்ண போறோம், நம்ம போறோம். இப்ப இது வரைக்கும் விட்டுட்டு தீர்க்கதரிசி அடுத்தது என்ன சொன்னா, 1961 இருந்து தீர்க்கதரிசி சபையில இல்ல அவர் ஊழியம் செய்த இடத்துல இருக்கிற 6 பேர் சொப்பனங்களோடு வர்றாங்க. அதுதான் அதுக்கு பின்புதான் இருக்கிற அந்த காரியத்தை தான் உங்களுக்கு காட்ட போறேன் நான் உங்களுக்கு. சொப்பனம் அதே போல ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பதாக பார்த்த தர்ஷனம், அதே போல 1961 வருஷத்துல அவர் பார்த்த தர்ஷனம், அதே போல 62 வருஷத்துல பார்த்த சொப்பனம், அதே போல தர்ஷனம். எவ்வளவு தர்ஷனங்கள் பாருங்க. ஏறக்குறைய கவனிங்க, நான் சொல்றது 3 தர்ஷனங்களை சொல்றார், அவருடைய 3 தர்ஷனங்கள். அதே போல 7 சொப்பனங்கள் சொல்றார். ஏன்னா இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஒன்னொன்னு உங்களுக்கு காட்ட போறேன். இதை பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்தது இதை வச்சுதான் தீர்க்கதரிசி வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தை இதை வச்சுதான் இதான் முடிவின் அடையாளமா அப்படின்னா, இந்த தூதன் வந்துட்டாரு, அதுதான் என்னுடைய ஊழியத்துல இது நிறைவேற போது, இந்த சொப்பனங்கள் அடிப்படையில இது நிறைவேறும் போது இது முடிவின் அடையாளமா இது இருக்குது. ஏன்னா அந்த புத்தகத்தோட ஒரு தூதன் வந்திருக்கிறார்ன்றத காட்டுற புத்தகமா இது அமையுது. நம்ம இதை ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு அடுத்தது ஒரு 2 சொப்பனங்களை மட்டும் பார்த்து நம்ம முடிக்கலாம். சரி, நம்ம அடுத்தது சொப்பனங்களுக்கு நேரா போலாம். சொப்பனங்கள் நேரா போறதுக்கு முன்னாடி இந்த சொப்பனங்களுடைய அந்த ஆர்டர் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒன்னொன்னா சின்னதா நான் சொல்றேன். நான் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி நான் எடுத்து போக மாட்டேன். அதோட ஒரு சின்ன பாயிண்ட்ஸையும் நான் என்ன பண்றேன், சேர்த்து படிக்கிறேன், பேர்களையும் சேர்த்து படிக்கிறேன். அதை பத்தி உங்களுக்கு சொல்லும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல பேர்களை ஃபர்ஸ்ட் நான் எடுத்து நான் சொல்லும்போது பாருங்க, முக்கியமான இந்த நம்ம பார்க்க இருக்கிற சொப்பனங்களுடைய பேர்கள் நான் தனித்தனியா கூட வீடியோ போட்டுறேன். ஏன்னா இது நீங்க வாசிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுனால நான் வீடியோவும் சேர்த்து என்ன பண்ணிடுறேன், தனித்தனியா போட்டுறேன். கவனிங்க, சொப்பனத்தை பார்க்கும்போது தீர்க்கதரிசி ஊழியத்துல வந்த இந்த நேரத்துல ஐயா முடிவின் அடையாளம் அப்படின்ற செய்தியில வந்த சொப்பனங்களுடைய வெளி நபர்கள் எடுத்து வந்த சொப்பனுடைய நம்பர் 6 பேர். அந்த 6 பேர் சொல்றேன் பாருங்க. ஜூனியர் ஜாக்சன் அப்படின்ற ஒரு நபர், 2வது பிரதர் பீலர், 3வது ராய் ராபர்ட்சன், 4வது சிஸ்டர் காலின்ஸ், 5வது பிரதர் பார்னி, 6வது சிஸ்டர் ஸ்டெஃபி. இந்த 6 பேர் தான் தீர்க்கதரிசிக்கு இந்த ஐயா முடிவின் அடையாளம் என்ற செய்தியில அவர் சொல்ற சொப்பனங்கள். இது இல்லாம இந்த வருஷம் இல்லாம தீர்க்கதரிசி 1957 வருஷம் 58வது வருஷத்துல ஒரு தர்ஷனத்தை பாக்குறார். அந்த தர்ஷனத்துலதான் நான் எப்பவுமே ஃபேமஸா நம்ம பாக்குற தர்ஷனம், அவரோட வீட்டுக்கு முன்பதாக இருக்கிற காம்பவுண்ட் வால் இடிக்கப்படுறதும், தீர்க்கதரிசி அந்த இடத்துல முன்னாடி ஒரு ஹைவே வர்றதும், வீட்டுக்கு முன்பதாக இருக்கிற சேரட் வண்டி நிக்கிறது மாதிரியும் ஒரு மேற்கு நோக்கி போறதுக்கான சொப்பனம். அது தர்ஷனம். அது ஒண்ணு. அந்த ஒரு தர்ஷனத்தையும் என்ன பண்றாரு இதுல சொல்றார். அப்போ அடுத்ததாக 61 வருஷத்துல தீர்க்கதரிசி இன்னொரு தர்ஷனத்தை பார்ப்பார். அதையும் சொல்றேன். அவர் ஃபாரின் ட்ரிப் போறதுக்காக ஓவர்சீஸ் மினிஸ்ட்ரிக்காக போவார். அந்த ஒரு தர்ஷனம். அடுத்ததாக 3 டைம்ல வர்ற 7 தூதர்கள் வந்தாங்கல்ல, மேகம் வந்துச்சு இல்லையா, அந்த தர்ஷனம். 3 தர்ஷனம் ஆச்சியா.
அடுத்தது தீர்க்கதரிசிக்கு வந்த ஒரு சொப்பனம் 22ஆம் தேதி காலையில அவர் பார்த்த ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்துல ஒரு பெண்ணை தாக்குற ஒரு ஆணுடைய சொப்பனம். இப்ப எவ்வளவு ஆச்சு பாருங்க. எகைன் நான் சொல்றது பாருங்க. 6 பேர் 6 சொப்பனங்கள். தீர்க்கதரிசிக்கு ஒரு சொப்பனம், 7 சொப்பனம் ஆச்சு இல்லைங்களா? அடுத்தது 3 தரிசனங்கள் சொன்ன உங்களுக்கு. 57வது வருஷம் 58வது வருஷம் ஒரு தரிசனம், 61வது வருஷம் ஒரு தரிசனம், 62வது வருஷம். அப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த மினிஸ்ட்ரிக்கு இந்த காரியத்துக்கு தீர்க்கதரிசி எவ்வளவு பாயிண்டா இணைக்கிறாருங்க. ஏறக்குறைய 7 சொப்பனம், 3 தர்ஷனம். இது எல்லாத்தையும் சேர்த்து இணைச்சுதான் இந்த செய்தியை தீர்க்கதரிசி எடுத்துன்னு போறாரு. நானே செய்திகளை கொடுக்கல, இந்த புத்தகத்தை மட்டும் நான் பேசுறேன், புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சொப்பனமா ஸ்டார்ட் பண்ணலாம். இது பிரத்யேகமா ஒரு சில சொப்பனங்கள் நீங்க பார்த்திருக்கலாம். ஆனாலும் நான் இந்த ஒரு சில சொப்பனங்கள் ஸ்டார்ட் பண்ணி டீட்டெயிலா சொல்லும் போது உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். நான் பொறுமையா சொல்றேன். முதல் சொப்பனத்துல நான் ஸ்டார்ட் பண்றேன், கவனிங்க. முதல் சொப்பனம் ஜூனியர் ஜாக்சன் ட்ரீம். இது எப்ப பாக்குறாரு தீர்க்கதரிசி? இந்த ஜூனியர் ஜாக்சன் எப்ப பாக்குறாருன்னு சொன்னா 1966 வருஷம் பிப்ரவரி மாசம் தீர்க்கதரிசி இது ஜூனியர் ஜாக்சன் பாக்குறாரு. ஆனா 62 வருஷம் ஏறக்குறைய டிசம்பர் மாசம் வரைக்கும் இந்த சொப்பனத்தை குறிச்சு தீர்க்கதரிசி என்ன பண்ணல, பேசவே இல்லை. சரி, இந்த சொப்பனத்தை குறிச்சு இவங்க எல்லாம் பாக்குறாங்களே, இதுக்கு பின்பதாக என்ன இருக்குதுன்னு சொன்னா, இங்க இருக்கிற ஒரு சில ஊழியர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. தீர்க்கதரிசி இவர் வில்லியம் மரியன் பிரெனம் ஒரு தீர்க்கதரிசின்றது நம்பிக்கை உண்டு. எப்படி நம்பிக்கை உண்டு, விசுவாசம் உண்டுனா, இவர்கிட்ட எல்லாமே சொப்பனங்கள் கொண்டு வரணும் டைரக்ட் பண்றாரு தேவன். இந்த சொப்பனங்கள் இவர்கிட்ட வரும்போது இவர் அதை குறிச்சு வியாக்கியானத்தை எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாரு. தேவன் வியாக்கியானத்தை கொடுத்திருக்கிறார். இன்னொன்னு, இதுக்கான இவங்க ஏன் நம்புறாங்க, எப்படி நம்புறாங்கன்றதுக்கான இன்னொரு பிரத்யேகமான ஊர்ஜிதம் என்னன்னு சொன்னா, ஒரு தர்ஷனத்தை உள்ள சொப்பனத்தை அந்த நபரை சொல்லும் போது அந்த சொப்பனத்துல அந்த நபர் ஒரு சில காரியங்களை மறந்துடுறார். அந்த மறந்ததையும் கூட தேவன் தீர்க்கதரிசி வெளிப்படுத்தி அந்த சொப்பனத்தை மட்டும் இல்லாம அதுக்குள்ள இருக்கிற அர்த்தத்தையும் சொல்றாரு. அப்போ இதை நம்ம எங்க பாக்குறோம்? ஆல்ரெடி தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை தீர்க்கதரிசனத்துல பாக்குறோம். ஏன்னா இந்த நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, உங்களால என்னுடைய சொப்பனத்தை சொல்லக்கூடுமானால் உங்களால அதுக்கான தர்ஷனத்தை சொல்லக்கூடுன்றதை நான் நம்புறேன்னு சொல்லி. அப்போ இது ஆல்ரெடி தீர்க்கதரிசி ஊழியத்துல அநேக நபர்களுக்கு நடந்திருக்கிறதுனால இந்த நபர்கள் அநேக பேர் என்ன பண்றாங்க சொன்னா, அநேக ஆயிரக்கணக்கான சொப்பனங்களோட கூட வந்திருக்கிறாங்க அவருடைய ஊழியத்துல. ஆனா இந்த பிரத்யேகமான 61ஆம் வருஷத்துல இருந்து வந்த இந்த சொப்பனங்கள் பிரத்யேகமா அந்த நபர்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது மட்டும் அல்ல, இவருடைய ஊழியத்தோட சம்பந்தப்பட்டது. அதனாலதான் இதை பிரத்யேகமா இந்த புஸ்தகத்துல அவர் பேசுறாரு, இந்த செய்தியில பேசுறாரு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப நம்ம உள்ள போலாம் பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, ஜூனியர் ஜாக்சன் ஒரு கனவு கண்டார். அவரால் அதை மறக்க முடியவில்லை. அவருடைய சபையை விட்டு நான் புறப்பட முன்னு அவரால் அதை கூறாமல் இருக்க முடியவில்லை. கவனிங்க, இது 61ஆம் வருஷத்துல பார்த்த சொப்பனமா பாக்குறாரு. பிப்ரவரி மாசம் அவர் பார்த்ததா பாக்குறாரு. இதுக்கு தீர்க்கதரிசி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல அவரு. அப்ப அவருக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்ணலாங்க, வெளிப்படல. கவனிச்சோங்க, 61ஆம் வருஷம் பிப்ரவரி மாசத்துல இருந்து வெளிப்படல. அநேக நபர்கள் பாருங்க, நீ ஒரு சில நபர்களுக்கு தீர்க்கதரிசிக்கு சொப்பனத்தை எழுதி அனுப்புவாங்க, இல்ல வந்து சொல்லுவாங்க. ஒரு சிலது அவங்க சொப்பனம் சொல்லும் போது அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்துடும். எப்படி வரும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கண்ட சொப்பனத்தை தீர்க்கதரிசி அவர் பார்ப்பார். அவங்க மறந்த பாகத்தையும் பார்ப்பார். மீன்ஸ் சொப்பனத்தை பார்க்கும்போது பார்த்திருப்பாங்க, அதை கொண்டு வந்து தீர்க்கதரிசிட்ட சொல்லும் போது மறந்துடுவாங்க. இது எல்லாத்தையும் அவர் பார்த்து அந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தையும் சொல்லுவார். கவனிங்க, இப்படி இங்க இருக்கும்போது தீர்க்கதரிசி சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. அந்த சொப்பனத்தை சொல்றாரு. சொப்பனத்தை சொல்லிட்டு இதோட எக்ஸ்க்ளூசிவா ஒரு விஷயம் இருக்கு. இந்த 6 சொப்பனங்களே எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் இருக்கு. கவனிச்சுக்கோங்க, நான் சொல்றேன். இது கீழே சொல்லிட்டு வரும்போது சொல்றேன் பாருங்க. என்ன சொல்றாரு தீர்க்கதரிசி? நான் சகோதரன் ஜாக்சன் சரி கூறுங்கள் என்றேன். அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். அந்த சொப்பனத்துல இருக்கிற விஷயங்களை நான் அப்படியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், படிச்சு காட்டாம சொல்லிடுறேன். அவர் பாக்குறாரு, நான் கீழே பார்த்து சொல்றேன், தயவு செஞ்சு கவனிச்சுக்கோங்க. எனக்கு அது எல்லாமே மெமரியா இல்லைன்றதுனால அந்த பாயிண்ட மட்டும் சொல்றேன். அவர் ஒரு சொப்பனத்தை பாக்குறாரு. அந்த சொப்பனத்துல ஒரு ப்ளூ பர்பிள் நிற புற்கள், அந்த இதெல்லாம் வந்து கிராஸ் வளர்ந்துருக்குது. அதுல என்ன பண்ணுது, வளர்ந்திருக்கிற ஒரு வயலின் பெரிய மலை காணப்படுது. ஒரு பெரிய மவுண்டன், ஒரு பெரிய மலையை பாக்குறாரு. அதுக்கு உள்ள பாத்தீங்க சொன்னா, மலையின் உச்சியில் தண்ணீர் மண்ணை அடித்து கொண்டு போயிருந்த ஒரு இடத்தில் உச்சி பாறை ஒரு டாப் ராக் இருந்தது. அங்க புற்கள் இல்லை. அந்த மண்ணை தண்ணீர் அடித்து கொண்டு போன போது அந்த உச்சியில் கற்பாறையில் ஏதோ ஒரு சில எழுத்துக்கள் பொறித்து இருந்தது. பாருங்க, தீர்க்கதரிசி ஒரு
பிளைன் கிராஸ பாக்குறாரு, ஒரு பர்பிளோ ப்ளூ கிராஸ லேண்ட பாக்குறாரு. ஒரு மலை இருக்குது, மலையில புற்கள் இருக்கு. அது டாப் லேயர்ல தண்ணி அடிச்சு கொண்டு போயிருக்குது. தண்ணி என்ன பண்ணுது, அடிச்சு கொண்டு போயிருக்குது. அங்க ஒரு சில எழுத்துக்கள் எழுதி இருக்குது. இதுதான் பாக்குறாரு இல்லைங்களா? அப்போ என்ன நடக்குது, அங்கே நின்று கொண்டு அந்த உச்சி கற்பாறையில் ஏதோ ஒரு சில எழுத்துக்கள் பொறித்திருந்தது. நீர் அங்கே நின்று கொண்டு இந்த கற்பாறையின் மேல் காணப்பட்ட எழுத்துக்களை வியாக்கியானம் செய்து கொண்டிருந்தீர். வியாக்கியானம். அப்போ கற்பாறை, மலை மேல கற்பாறை, இங்க ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒண்ணு தீர்க்கதரிசி வியாக்கியானம் பண்ண விஷயங்கள். ரெண்டாவது அடுத்தது பார்க்கும்போது தீர்க்கதரிசி வியாக்கியானம் பயந்து கொண்டே இருக்கும்போது ஒரு கூட்டம் அங்க இருக்கிறாங்க. கூட்டம் இருக்கும்போது தீர்க்கதரிசி ஏர்ல இருந்து ஒரு கடப்பாறையை போல ஒரு விஷயத்தை எடுத்து மேல் ஓட்ட என்ன பண்றாரு, பொளந்து விடுறாரு. ஒரு வெண்பாறை மேல எடுக்கிறாரு. ஒரு கூர்நுனி கோபுர பிரமிட் ஷேப்ல இருக்கிற ஒரு கூர்நுனி கோபுரத்தை மேல எடுக்கிறாரு. எடுத்துட்டு அங்க கவனித்து கொண்டிருக்கிற நபர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க இந்த வெண்பாறையே பார்த்து கொண்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேற்கு நோக்கி போயிடுறாரு. அப்போ ஒரு சிலர் அந்த பக்கம் போறாங்க, ஒரு சிலர் அந்த பக்கம் போறாங்க. ஒரு கூட்டம் மட்டும் அந்த வெண்பாறையை மட்டும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இங்க இருக்கிற ஜூனியர் ஜாக்சன் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஓர கண்ணுல தீர்க்கதரிசியை பாக்குறாரு. தீர்க்கதரிசி மேற்கு நோக்கி போறார். இதுதான் அந்த சொப்பனம். பாருங்க, அதுதான் தீர்க்கதரிசி வாசிக்கிற பாருங்க. அந்த உச்சி பாறையில் ஏதோ ஒரு சில எழுத்துக்கள் பொறித்திருந்தது. நீர் அதை நின்று கொண்டு கற்பாறை மேல் காணப்பட்ட எழுத்துக்களை வியாக்கியானம் செய்து கொண்டிருந்தீர். மேலும் நாங்கள் எல்லோரும் விதமாக சொன்னார்கள். அவர்கள் ஜார்ஜியாவில் இருந்தும் மற்ற எல்லா இடங்களிலும் சகோதரர் சுற்றிலும் நின்று கொண்டிருந்தனர். அந்த மலை கல்லின் மேல் எழுதப்பட்டிருந்த ரகசிய எழுத்துக்களை நீர் வியாக்கியானம் செய்வதை நாங்கள் கவனித்துக் கொண்டிருந்தோம். அப்ப தீர்க்கதரிசி ஒரு விஷயத்தை ஆல்ரெடி வியாக்கியானம் பண்ணிட்டார். கரெக்டா? அப்ப தீர்க்கதரிசி பண்ண அந்த மலையில வியாக்கியானம் பண்ண எழுத்துக்கள் எது? கவனிங்க. அது இல்ல, இங்க சொல்றாரு. மேலும் நீர் ஒரு கடப்பாறையை நீங்கள் வெறுமையை காற்றில் கையில் எடுத்தீர்கள். அப்படித்தானே? கூர்மையான ஒரு கடப்பாறை, அதை எப்படி எடுத்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. பிறகு ஆகவே ஒரு கூர்நீலி கோபுர வடியில் இருந்தது. அது உச்சி மேல இருக்கிற காரியத்தை தோண்டி எடுக்கிற ஒரு பிரமிட் ஷேப்ல இருக்கிற ஒரு ஒயிட் ராக் மேல வருது. ஆகவே அதன் உச்சியில் பிளந்து விட்டீர்கள். பிறகு கூர்நீனி கோபுரில் இருந்தது. ஆகவே உச்சியில் பிளந்து எடுத்தீர். இப்போது கூர்நீர செய்தியை பிரசங்கிப்பதற்கு அநேக மாதங்களுக்கு முன்பே தொடர்ந்து அந்த சொப்பனத்தை கண்டார். அந்த கல்லை தூக்கிவிட்ட பின்பு அதன் அடியில் வெல் பாறை இருந்தது. நீங்கள் எங்களிடம் சூரியனோ வெளிச்சமோ இதன் மேல் இதுவரை பட்டதில்லை. இதை பாருங்கள், நன்றாய் கவனியுங்கள் என்றீர். அது சரிதான். ஏனென்றால் வெளிச்சம் உண்டாகப்படுவதற்கு முன்னே இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுது. நாம் எல்லோரும் அதை அறிவோம். தேவ ஆவியானவர் தண்ணீர் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அது கீழே முக்கியமான விஷயத்தை பார்க்கிறார். திருப்பதி சொல்றாரு பாருங்க. அவர் இதை உற்று நோக்குங்கள், இதற்கு முன்பு வெளிச்சம் பட்டதில்லை என்று கூறினீர்கள். மேலும் இது எழுந்த போது கவனிக்கும்படியாக அவரிடம் கூறினேன். அதை அவர்களெல்லாம் பார்க்க வந்தார்கள் அங்க இருக்கிறவங்க. ஏன்னா ஜார்ஜியா சொல்றாரு சொன்னா, ஜூனியர் ஜாக்சன் ஜார்ஜியா பகுதியில் வந்ததுனால அதை சொல்றாரு. கவனிங்க, முக்கியமான விஷயத்த சொல்ற. ஜாக்சன் அப்படிதான் என்று கூறினார்கள். அப்பொழுது நான் ஒரு மூலையில் நழுவி சூரியன் அஸ்தமிக்கும் மேற்கு திசையை நோக்கி சென்று கொண்டிருந்தேன். பாருங்க, அது கீழே என்ன நடக்குது. சற்று கழிந்த பின்னர் அங்கிருந்த சகோதரர்கள் மறுபக்கம் திரும்பி அவர் மறைந்து விட்டாரா, அவர் எங்கே சென்றார் என்று கேட்டார்கள். பின்னர் சிலர் அந்த வழியாக செல்ல ஆரம்பித்தனர், சிலர் வேறு வழியாக சென்றனர், சிலர் வேறு பக்கமாக சென்றனர். ஆனால் வெகு சிலர் மாத்திரமே தரித்து நின்று எதையோ நோக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று கூறினோ அதை உற்று நோக்கி கொண்டிருந்தனர். பாருங்க, அது கீழே. இப்போது அந்த சொப்பத்தின் அர்த்தம் என்பதை கவனியுங்கள். நான் அவரிடமோ அல்லது அங்கிருந்த மற்றவரிடமோ விவரிக்கவில்லை. எதை எக்ஸ்பிளைன் பண்ணல? எழுதப்பட்ட வார்த்தைகளை எக்ஸ்பிளைன் பண்ண. அதனாலதான் நான் அநேக முறை நீங்க படிச்சிருப்பீங்க, இந்த காரியத்தை நீங்க நோட் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு சொல்லி தான் நான் செய்தி எடுக்கிறேன். அவர் எழுதின வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார், வியாக்கியானப்படுத்திட்டார். மேல எழுதின வார்த்தைகள் இருக்கு, மேல இருந்து தண்ணி வந்திருக்குது. கவனிங்களா, தண்ணி வந்திருக்குது. அங்க ஒரு சில எழுத்துக்கள் எழுந்திருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார், வியாக்கியானப்படுத்தினார். ஆனா திடீர்னு கூர்நுனி கோபுரத்தை ஒரு இதை எடுத்து கடப்பாறை எடுத்து கூர்நுனி கோபுரத்தை பிறந்து அது உள்ள வெண்பாறை வந்துச்சு இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்போ இங்க தீர்க்கதரிசி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண பார்ட் எது? அது வரைக்கும் 62 வரைக்கும். இப்ப சொல்லுங்க, 62 வரைக்கும் தீர்க்கதரிசி பிரமிட்ல எக்ஸ்பிளைன் பண்ண பார்ட் சபை காலங்கள்.
சபை காலங்களை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். அது மேலதான் எழுதி இருந்துச்சு. எது எழுதப்பட்டிருந்துச்சு? சபை காலங்கள். அப்ப பிரமிட்ல 7 சபை காலங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த பார்ட் அது சபை. பிரமிட் செய்தியில பாருங்க, நீங்க பிரமிட் செய்தியில தீர்க்கதரிசி 61ஆம் வருஷத்துல பிப்ரவரி மாசம் இந்த சொப்பனத்தை பாக்குறாரு. 62ஆம் வருஷத்துல தீர்க்கதரிசி இந்த எந்த செய்தி கொடுக்குறாரு? ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி. அதுலதானே கூர்நீர் கோபுர செய்தி இருக்குது. அந்த கூர்நீர் கோபுர செய்தியில தான் என்ன பண்றாருங்க? தீர்க்கதரிசி செய்தி கொடுக்குறாரு. என்ன செய்தி கொடுக்குறாரு? விசுவாசம், ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி, அது இல்லாம ஒரு சபையோட வளர்ச்சியும் அதுல இருக்குது. கிறிஸ்துவின் சரமாகிய சபையோட வளர்ச்சி அதுல இருக்குது. அது ஒரு பிரமிடு அமைச்சிச்சு. அது பேதுருடைய 2 பேதுரு 1ஆவது அதிகாரத்துல இருக்கிற பாகம் அது. அப்போ இது ஆல்ரெடி தீர்க்கதரிசி சபை காலங்கள் செய்தியில கொடுத்திருக்காரு. எது வரைக்கும் வந்திருக்காருன்னு சொன்னா சகோதர சிநேகம் வரைக்கும் வந்திருக்கிறார். விசுவாசம், தைரியம், தன்னடக்கம், பொறுமை இல்லைங்களா, அப்புறம் தேவபக்தி, சகோதர சிநேகம்ன்ற 7 பகுதிகள் தீர்க்கதரிசி சபை கால செய்தியில கொடுத்திருக்கார். பவுல்ல இருந்து பிடிச்சி யார் வரைக்கும் பிரதர் பேனம் அவர் காலம் வரைக்கும் கொடுத்திருக்கிறார். அது அங்க எழுதப்பட்ட எழுத்துக்கள் எது வரைக்கும் வந்துச்சு? 61ஆம் வருஷம் வரைக்கும் வந்துச்சு. 62ஆம் வருஷம் இதை தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? பேட்டர்ன் போட்டிருக்கிறார். எதுங்க? ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி என்ற செய்தியில. ஆனா தீர்க்கதரிசி அங்க அந்த கல் ஒட்டுனதே மேல போன மாதிரி பிரமிடு வச்சிருக்கிறார் இல்லைங்களா, தோண்டி எடுத்த பகுதி. இதுதான் என்னங்க, அதுல எதுவுமே எழுத்துக்கள் இல்ல இல்லையா? அதை நோக்கி பாருங்கள். அதுல வெண்பாறை இருக்குது, அதை நோக்கி பாருங்க. அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல தீர்க்கதரிசி, மேற்கு நோக்கி போறார். அப்ப அந்த சொப்பனத்தின் அந்த தர்ஷனத்துடைய அந்த சொப்பனத்துடைய அர்த்தம் மேற்குன்னா வருதுன்றதை இதுல இருந்து புரிந்து கொள்ள முடியுது. இப்போ இந்த இடத்துலதான் ஜனங்களுக்கு குழப்பம் விடுறாங்க. எது வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னா சபை காலங்கள் வரைக்கும் அவங்களுக்கு எந்த தொல்லையும் இல்ல. அது வரைக்கும் தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட வந்தாங்க. எப்போ ஒரு கடப்பாறை எடுத்து கூர்நுனி கோபுர செய்தி வருதோ அப்போ பிரச்சனை வருது. ஒரு கூட்டம் வேற சைட்ல போறாங்க, ஒரு கூட்டம் இன்னொரு சைட்ல போறாங்க, ஒரு கூட்டம் தீர்க்கதரிசியை நோக்கி பாக்குறாங்க, ஒரு கூட்டம் தான் தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ வாய்ஸ் என்ன சொல்லுதோ என்ன பண்றாங்க அதை ஃபாலோ பண்றாங்க. ஒரு கூட்டம் தீர்க்கதரிசியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாங்க. ஜூனியர் ஜாக்சன் தீர்க்கதரிசியை ஓரக்கண்ணுல பாக்குறாரு. புரிஞ்சா உங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப பாருங்க, சரி இதுல இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன? இங்கே தீர்க்கதரிசி இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுல நான் நிறுத்துறேன், இது கீழே நிறுத்துறேன். பாருங்க, என் இதயமும் நடுங்கி கொண்டிருந்தது. ஆம், அங்கிருந்த மற்றவரிடமோ விவரிக்கவில்லை. எதை விவரிக்கல? இப்போ தீர்க்கதரிசி அந்த கூர்நீனி கோபுரத்துல இருக்கிற அந்த வெண்பாறையில இருக்கிற காரியத்தை விவரிக்கல. ஆனா அந்த மலையில இருக்கிற தண்ணீர் அடித்து கொண்டு போன அந்த பாகத்தை தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்போ ஒரு கூட்டம் வந்துச்சு. அதான் சபை கால செய்தி. புரிஞ்சு கொள்ளுங்க உங்களுக்கு? இப்போ எப்போ பிரமிட் செய்தி வருதோ அங்க பிரச்சனை வருது. நீங்க அநேக ஊழியர்களையும் சபையிலையும் பாருங்க, 7 முத்திரைகள் செய்தி வரும்போது பிரச்சனை இருக்கு. 7 முத்திரை செய்தி யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, தொட மாட்டாங்க, வரமாட்டாங்க. அது கடினமான பகுதி, அது கடினமான பகுதி. ஏன்னா இப்ப அது கீழே விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. ஏன் 7 சபை காலங்கள் எழுதப்பட்டது அதை பார்க்க முடியும்னு சொன்னா, சபை காலங்கள் முழுசும் எல்லாரும் அந்த காரியத்தை குறித்து பேசினாங்க. ஆனா ஏன்னா அது ஆல்ரெடி எழுதப்பட்ட பாகம், மேல எழுதப்பட்ட பாகம், தண்ணீர் மேல அது கழுவி எழுதப்பட்ட பாகம் இல்லைங்களா? எப்பொழுதுமே பாறை ராக் எதுக்கு அடையாளமா இருக்குது? வெளிப்பாட்டுக்கு. அந்த வெளிப்பாடு வந்துச்சு. ஆனா ஒரு கடப்பாறை தோண்டி உடைச்சி மேல வெண்பாறை வருது இல்லையா, அது என்னன்னு சொன்னா இது வரைக்கும் அப்படின்னா ரெவலேஷன் மறைக்கப்பட்ட பாகம். அது அந்த மறைக்கப்பட்ட பாகம் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு சொன்னா, சிருஷ்டிப்பின் காலம் தொட்டு இது வெளிப்படலன்றார். கரெக்டா? அப்போ கரெக்ட். அது அந்த தர்ஷனல பார்த்த அந்த சொப்பனத்துல பார்த்த அந்த பாறை அது ஒரு சிருஷ்டிப்பு. அந்த பாறைன்றது என்ன? அந்த மலைன்ற சிருஷ்டிப்பு. அந்த சிருஷ்டிப்புல தோண்டி எடுக்கும் போது ஆமா அது வெளிச்சம் என்ன பண்ணல, சூரியனா வெளிச்சமா படல. நான் தான் காட்டுறேன் பாருங்க. முக்கியமான விஷயம் இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட காட்டணும்னு விருப்பப்படுறேன். பாருங்க பாருங்க என்ன சொல்றாரு. இப்போது கூர்நீனி கோபுர செய்தியை நான் பிரசங்கிப்பதற்கு முன்பு அநேக மாதங்களுக்கு முன்பே அவர் அந்த சொப்பனத்தை கண்டார். அந்த கல்லை தூக்கிவிட்ட பின்பு அதன் அடியில் வெண்பாறையாக இருந்தது. நீங்கள் எங்களிடம் யாரு? தீர்க்கதரிசி அவங்க கூட சொன்னார் அந்த சொப்பனத்துல, சூரியனோ வெளிச்சமோ இதன் மேல் இதுவரை பட்டதில்லை. இதை பாருங்கள், நன்றாக கவனியுங்கள் என்றார். அது சரிதான்.
ஏனென்றால் வெளிச்சம் உண்டாவதற்கு முன்பே இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. நாம் எல்லோரும் அதை அறிவோம். தேவ ஆவியானவர் தண்ணீர் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆகவே பிறகு ஆதியில் அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று கட்டளையிட்டார். எனவே அந்த மழை உண்டான காலத்தில் அந்த கல்லின் மேல் வெளிச்சம் பட்டு இருக்காது. இதை உற்று நோக்குங்கள். இதற்கு முன்பு இதன் மேல் வெளிச்சம் பட்டதில்லை என்று கூறினீர்கள். அவர்கள் எல்லோரும் எழுந்தபோது அதை கவனிக்கும்படியாக நான் அவரிடம் கூறின போது அவர்கள் அதை பார்க்க வந்தார்கள். இப்ப தீர்க்கதரிசி கீழே இருக்கிற எழுத்துக்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அந்த கல்லை ஓபன் பண்ணிட்டு அந்த ஜனங்களை பார்க்க சொல்றாரு. இது மேல என்ன பண்ணல, வெளிச்சம் பட்டதில்லை. அப்போ இது எப்போ வந்துச்சு? சூரியனோ சந்திரமோ என்ன பண்ணுச்சு? வெளிச்சம் ஒன்று உண்டாவதுக்கு முன்பதாகவே இருந்துச்சு. இப்போ இந்த விஷயத்த நம்ம பார்க்கலாம், இந்த காரியத்தை பார்க்கலாம், முக்கியமான காரியத்தை பார்க்கலாம். இப்ப கவனிங்க, இது அந்த வெண்பாறை எப்பொழுதும் பாறை எதுக்கு அடையாளமா பாக்குறோம்? வெளிப்பாடு அடையாளமா பாக்குறோம். எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்னங்க? சபை காலங்களை குறிச்சு பேசுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எகைன் அது கீழே இருக்கிற கூர்நுனி கோபுர செய்தி இல்லைங்களா? அப்போ இதுதான் 63ஆம் வருஷத்துல வந்த 7 முத்திரைகள் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ 7 முத்திரைகள்ன்றது என்னங்க? இப்ப சொல்லுங்களேன், 7 முத்திரைகள்ன்றது என்ன? கரெக்டுங்களா? தேவனுடைய சிந்தையில இந்த பாகம், அது வெளிச்சம் உண்டாவதுக்கு இந்த பாகம். வெளிச்சம் ஒன்று இல்ல. நீங்க நான் சொல்றது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல சொல்றேன், பிசிக்கல் வேர்ல்ட்ல சொல்றேன். ஸ்பிரிச்சுவல் வெளிச்சம்ன்றது என்னங்க? தேவனுடைய வார்த்தை. வார்த்தைன்றது என்னங்க? லோகாஸ். லோகாஸ் அப்படின்றது தான் என்னங்க? தேவன சிந்தையின் வெளிப்பாடு. அந்த சிந்தையின் வெளிப்பாடு வரது மேல தேவன் சிந்தித்து கொண்டிருந்த பாகம் அது. வெளிச்சம் அப்படின்றது என்னங்க? லோகாசா? ஸ்பிரிச்சுவலி சொல்றேன். அது உருவாகிறதுக்கு முன்னாடியே அவரை பற்றிய வெளிப்பாடு, மீட்பின் திட்டம் அவர் சிந்தித்து கொண்டிருந்தார். கரெக்டுங்களா? அப்பந்த வெளிப்பாடாது அது 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 அப்படியே மறைவாருச்சு. அப்ப வெளிச்சம் வந்துச்சு. மீன்ஸ் வேர்ட் வந்தார், பூமியில வந்தார், வேலைகளை செய்தார், எல்லாம் செஞ்சார். அதனால அந்த வேர்ட் ஆகிய வெளிச்சம், உலகத்தின் ஒளி நானேன்னு சொன்னவர் அவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? பிதா ஒருவரை தவிர எதை வருகை மீன்ஸ் அப்ப என்னன்னு சொன்னா, இதுக்கு முன்பதாக தேவன் சிந்திச்சு வந்த மீட்பின் ரகசியம் அது. மீட்பின் ரகசியம் அது. அப்போ இது நினைச்சாரு. எப்ப தேவன் என்ன பண்றாரு? அந்த வெண்பாறை அப்படின்றது வெளிப்பாடு. எதை வெளிப்பாடு? மீட்பிக்கான வெளிப்பாடும், இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு இல்லையா? அது வார்த்தையா வெளிப்பாடு. அதுக்கப்புறம் தான் வெளிச்சமா வெளியே வருது. இதுக்கு முன்பதாகவே தேவன் சிந்தையில வைத்திருந்த ரகசியம் இப்ப இந்த காலத்துல இந்த செய்தியால கடப்பாறையா நோக்கி என்ன பண்றாரு? மேல எடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த செய்தியாளர் தேவனுடைய சிந்தையானது இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, லோகோஸே வெளிப்படாத காலம் ஒரு காலம் இருந்துச்சு. லோகோஸ் வெளிச்சமா மாறுச்சு இல்லையா? அந்த காலம் வெளிப்படாத ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலத்துக்கு முன்னதாகவே தேவன் மீட்பின் ரகசியத்தை என்ன பண்ணாரு? வச்சிருந்தாரு. யாருமே என்ன பண்ணாத பார்க்கல. வெளிச்சம் அது மேல அப்ப படல. இது வெளிச்சம்ன்றது என்னங்க? வெளிச்சம் அப்படின்னா வெளிச்சம்ன்றது தான் வந்து விஷுவல் ட்ரீட். ஒரு மனுஷன் ஒரு பொருளை நம்ம பார்க்கணும்னா என்ன பண்ணு என்ன ஆகணுங்க? வெளிச்சம் ரிஃப்ளெக்ஷன் இல்லைங்களா? அப்படின்னு சொன்னா வெளிச்சம்ன்றது வார்த்தையா வெளிப்படுறது. அப்படின்னா அது வார்த்தையா வெளிப்படவே இல்லை. அப்போ வார்த்தையா வெளிப்படாத காலம் தான் அது சிந்தைன்றது. அப்ப அந்த காலத்துக்கு தீர்க்கதரிசிக்கு அது வெளிப்படுத்தப்படுது இல்லைங்களா? அந்த கடப்பாறை மூலமா வரும்போது அப்ப அதுதான் ஒரு அந்த ரகசிய எழுத்துக்களை எக்ஸ்பிளைன் பண்றதுதான் மேற்கு நோக்கி கொண்டு போகப்படுறார். இப்ப மேற்கு நோக்கி கொண்டு போகும்போது வெளிச்சம் வந்துருச்சு. அந்த வெளிச்சத்தின் மூலமா தான் இவருக்கு அந்த எழுத்துக்கள் என்ன ஆகுது? இப்போ ரிவீல் ஆகுது. புரிஞ்சுங்களா? இது வரைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ இதுதான் அங்க என்னங்க? இப்ப இந்த மலைக்கு வரலாம். இந்த மலையிலையும் பார்க்கும்போது மாம்சரீதியான மலை. அந்த மலையில தீர்க்கதரிசி சொன்னது கரெக்ட் தான். இந்த மலை உண்டாகும் போது, அந்த வெண்பாறை உள்ள இருக்கிற காரியம் உண்டாகும் போது வெளிச்சம் உண்டாவது முன்னாடி பாறை தேவன் ஒண்ணு பண்ணிட்டார். அப்ப அந்த பாறைன்றது வெளிப்பாடு. அப்படின்னா ஒரு ரகசியம். தேவன் சிந்தையில ஒரு மீட்பின் ரகசியத்தை வச்சிருந்தார். அவரு வார்த்தையாகி வெளிச்சம் உண்டாவதுக்கு முன்பதாகவே அந்த பாறை எங்க இருந்துச்சு? அந்த வெண்பாறை உள்ள இருந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் தான் வெளிச்சத்தை உண்டாக கடவுள்னு தேவன் சொன்னார் இல்லையா? அப்ப தேவன் எதை சிந்திச்சாரோ சிந்திச்சதுக்கு பின்னாடி தான் எதோ வந்துச்சு? லோகாஸ் ஆகிய வெளிச்சம் உண்டாச்சு. இதுதான் நான் இயற்கையில சொல்றேன். தேவன் கல்லையும் மண்ணையும் மரத்தையும் உண்டு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாரு? வெளிச்சத்தை உண்டு பண்ணார் இல்லையா? அதே போல அந்த பாறையை உண்டு பண்ண பின்பதாக வெளிச்சத்தை உண்டு பண்ணார். அதனாலதான் தீர்க்கதரிசி வெளிச்சம் அது மேல பட்டிருக்காது. வெளிச்சம் அது மேல பட்டிருக்காது. அது அப்படின்னா வார்த்தையை வெளிப்படல. அது வரைக்குமே அது யாருக்குமே எக்ஸ்பிரஸ் ஆகல. இது வரைக்கும் யாருக்குமே என்ன பண்ணல? எக்ஸ்போஸ் ஆகல. இந்த காலம் வரும்போது தான் எக்ஸ்போஸ் ஆகும். அப்ப அதுக்காக தான் அப்ப இது என்ன காட்டுது? ஓ, மீட்பின் மகத்தான ரகசியம் இந்த ஜூனியர் ஜாக்சனுக்கும் கூட்ட இருந்தவர்களுக்கு புரியணும். என்ன புரியணும்? ஒரு கடப்பாறை
தேவனோட சிந்தைக்குள்ள போக வேண்டிய ஒரு மனுஷன் இருப்பாரானால் இந்த செய்தியாளனா இருப்பாரு. அப்ப தீர்க்கதரிசி இது எதுக்கு எடுக்கிறாரு? வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துக்கு எடுக்கிறாரு இந்த காரியத்தை. ஒரு மீட்பின் முடிகிற வேலையில. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப இதுதான் சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு? இப்போது அந்த ரகசிய எழுத்துக்கள் சொல்ல தீர்க்கதரிசி, ரகசிய எழுத்துக்கள் பொருங்கள், நான் அதை சற்று அப்படியே விட்டு விடுகிறேன்ட்டார். நான் அப்படியே என்ன பண்ணிட்டேன், இதை விட்டுன்ட்டு அடுத்த சொப்பனத்துக்கு தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். சரி, நம்ம இதோட இங்க என்ன பண்ணலாம், நிறுத்தலாம். ஒரே சொப்பனத்தை மட்டும் பார்த்து நிறுத்தலாம். இப்ப நான் திரும்ப ரீகால் பண்ணி என்ன பண்றேன், இது முடிச்சிடறேன். நான் கவனிங்க நல்லா. என்ன சொன்னா இப்ப உங்களுக்கு எகைன் ஜூனியர் ஜாக்சன் சொப்பனம். தீர்க்கதரிசி ஏன், நான் எகைன் ப்ரீவியஸ் பார்ட்குள்ள போறேன். தீர்க்கதரிசி ஏன் இந்த வசனத்தை வாசிச்சிட்ட பின்பதாக டைரக்டா எங்க போறாருங்க, சொப்பனம் தர்ஷனம் இந்த காரியத்துக்குள்ள போறாரு. ஏன் போனாரு? அந்த வசனத்தை வாசிச்சுட்டு இதான் முடிவின் அடையாளமான்னு சொல்லி தீர்க்கதரிசி கேட்டார் இல்லையா? ஏன்னா அங்க 7ஆம் தூதன் இருக்கிறார். இப்ப 7ஆம் தூதன் வரும்போது மீட்பின் அந்த சிறு புஸ்தகம் திறக்கப்படுது. அந்த திறக்கப்படுகிற வேலைதான் முடிவின் அடையாளமான்னு சொல்றாரு. இப்ப இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தீர்க்கதரிசி கொடுக்காம எதுக்குள்ள போயிட்டாரு, சொப்பனங்கள தர்ஷனத்துக்குள்ள போயிட்டார். சொப்பனம் தர்ஷனம்ன்றது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப ஏன் தீர்க்கதரிசி அதுக்குள்ள போகணும்னு சொல்லி நான் சொன்னேன்னு சொன்னா, ஒரு தீர்க்கதரிசின்ற ஒரு ஆளுக்கு பின்பதாக என்ன இருக்குது, ஒண்ணு வார்த்தைகள் இருக்குது, இன்னொன்னு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையான காரியம் இருக்குது. அப்போ ரெண்டு காரியத்தையும் ஜனங்களுக்கு அது எடுத்து காட்டணும். அதனாலதான் அந்த வசனத்தை எடுத்து தீர்க்கதரிசி ஒரு பக்கத்தை வச்சுட்டாரு. இன்னொன்னு அவர் வாழ்க்கையில சைமல்டேனியஸா அவர் வாழ்க்கையில நடக்கிற இன்சிடென்ட் எல்லாம் எடுத்து வந்து ரெண்டுத்தையும் பொருத்தி இதுதான் கடைசியான நேரம் அப்படின்றத காட்டணும் அங்க விருப்பப்படுறாரு. ஏதோ ஒரு காரியத்தை போக்கஸ் பண்றாரு. ஒண்ணு இப்ப இப்படி ரெண்டுத்தையும் எடுத்து காட்டி சொப்பனன்றது என்னன்றதை காட்டுறாரு, தர்ஷனன்றது என்னன்றதை காட்டுறாரு, ஒரு தீர்க்கதரிசி எந்த வகையில அமைக்கப்பட்டிருக்கிறான்றதை காட்டுறாரு, கான்சியஸ் எப்படி அவனுடைய மைண்ட்ல இருக்குதுன்றதை காட்டுறாரு. இதெல்லாம் காட்டிட்டு அடுத்தது அவர் இதுல பார்க்க போற, இந்த புத்தகத்துல பார்க்க போற சொப்பனங்களும் தர்ஷனங்களும் அதை எதை எக்ஸ்பிளைன் பண்றாருன்றத காரியத்தை குறிச்சு பார்த்தோம். பிரத்யேகமா 7 சொப்பனங்கள் பார்க்கறாரு, 3 தர்ஷனங்களுக்கு சொல்றாரு இதுல இல்லைங்களா? ஏற்கனவே 57வது 58வது வருஷத்துல மேற்கு நோக்கி போகணும்னு சொல்லி அவருக்கு குறிப்பா மேற்கு நோக்கி உணர்த்தப்பட்ட அந்த சொப்பனம், வீட்டின் முன்பதாக அந்த போல்ஸ் காம்பவுண்ட் வால் இடிக்கப்பட்ட அந்த தர்ஷனம். 62வது வருஷத்துல ஃபாரின் ட்ரிப் போகும்போது அவர் ஒரு தர்ஷனத்தை பாக்குறாரு, அந்த தர்ஷனம் படகை குறிச்சு. 3வது இந்த 7 தூதர்கள் வந்ததை குறிச்சு 3. அதை தொடர்ந்து அவர் சபையில மட்டும் அவர் ஊழியத்தோடு தொடர்பு கொண்ட 6 பேர் வந்து சொப்பனத்தோட வர்றாங்க. இவருக்கு ஒரு சொப்பனம் வருது 7வது. இது எல்லாமே சேர்த்து வச்சு தீர்க்கதரிசி காட்டுறாரு. வெளிப்படுத்தல் 10 எடுத்து வச்சு இது முடிவின் அடையாளமா? இப்ப இதெல்லாமே இன்னுமே தீர்க்கதரிசி ஊர்ஜிதமாவுல 2 விஷயத்த பிரசியூம் பண்றாரு. ஒண்ணு என்ன பிரசியூம் பண்றாரு, ஆல்ரெடி சொன்ன இந்த செய்தியே பிரசியூமிங்ல ஓடுதுன்னு சொன்னேன். என்ன சொல்றாரு, ஒண்ணு என்னுடைய முடிவா இல்லைன்னா என்னுடைய புதிய ஊழியமா அப்படின்றத காட்டுறாரு இல்லைங்களா? இது ரெண்டுத்த வச்சுதான் தீர்க்கதரிசி என்ன பண்றாருங்க கொண்டு வராரு. அடுத்தது இது மூலம் என்ன காட்டுதுன்னு சொன்னா அவருக்கு புதிய ஊழியம் ஓப்பன் ஆகுது அப்படின்னா வெளிப்படுத்தல் 10 ஹேப்பனிங் நடக்க போகுதுன்னு சொல்லி. அப்ப அதுக்கான முதல் சொப்பனமா தான் ஜூனியர் ஜாக்சனுடைய சொப்பனத்தை பாக்குறோம். அந்த ஜூனியர் ஜாக்சன் சொப்பனம் வந்து ஒயிட் ராக் விஷன் ஒயிட் ராக் ட்ரீம்னு சொல்லுவாங்க. வெண்பாறை சொப்பனம் அப்படின்னு சொல்லுவோம். வெண்பாறை சொப்பனம். அந்த வெண்பாறை சொப்பனம் கூர்நீனி கோபுர வடிவில் இருந்துச்சு. அந்த கூர்நீனி கோபுர மெசேஜ் திருச்சி பிரமிட் மெசேஜ் கொடுத்தாரு, 62 வருஷத்துல கொடுத்தாரு. ஆனா அதுக்கு முன்பதாகவே பிப்ரவரி மாசமே அந்த ஜூனியர் ஜாக்சனுக்கு இந்த சொப்பனம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப இந்த சொப்பனத்துக்குலாம் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு கிராஸ், ஒரு புல், நீல நில புற்கள் இருக்குது, அங்க ஒரு மலை இருக்குது, மலையில புற்கள் இருக்குது. ஆனா மலை மேல போக ஒரு தண்ணீரால் அடித்து செல்லப்பட்ட ஒரு ஸ்டோன் ஃபார்மேஷன் இருக்குது, அங்க எழுத்துக்கள் இருக்குது. அதை தீர்க்கதரிசி ஒரு கூட்டத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கப்புறம் பேசிக்கொண்டே இருந்து என்ன பண்றாரு, ஒரு ஏர்ல இருந்து ஒரு கடப்பாறை எடுத்து குத்தி எடுக்கிறாரு. அது கூர்நீனி வடிவில் இருக்குது, உள்ள ஒரு வெண்பாறை இருக்குது. இதை பார்த்து தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, இது வெளிச்சமோ சூரியனும் உண்டாகிறதுக்கு முன்பதாக உலகம் இந்த இதெல்லாமே வெளிச்சம் உண்டாகிறதுக்கு முன்பதாக உண்டாக்கப்பட்டுச்சு, இது மேல வெளிச்சம் படலன்றாரு. இதை நோக்கி பார்த்து கொண்டே இருங்கன்றாரு. பார்த்து கொண்டே இருந்து சொல்லி இவங்களால நழுவி என்ன மேற்கு நோக்கி போறாரு. அப்ப என்ன நடக்குது, ஒரு கூட்டம் அப்பதான் செதற ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் எழுதப்பட்ட எழுத்துக்களை எக்ஸ்பிளைன் பண்ற வரைக்கும் அமைதியா இருந்த கூட்டம் அந்த கூர்நுனி கோபுரத்துல இருக்கிற வெள்ளை எழுத்துக்களுக்காக தீர்க்கதரிசி மேற்கு நோக்கி போகும்போது செதற ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் சொன்ன மேல எழுதப்பட்ட வெள்ளை எழுத்துக்கள் 7 சபை காலங்கள் செய்தியா இருக்குது. அது தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லாரும் கேட்டாங்க. ஆனா அந்த முத்திரைகள் செய்தி வரும்போது அங்கதான் பிரச்சனை நடந்துச்சு, அங்கதான் பிரச்சனைகளே இன்னைக்கு சபைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அந்த காரியத்துக்கு வரும்போது தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு சொன்னா, அது அவருடைய சிந்தையா இருந்துச்சு. அந்த சிந்தை வார்த்தையா வெளிப்படுத்தப்படாத காலத்திலே அது இருந்துச்சு, அது வெளிப்பாடு இருந்துச்சுன்றதை பார்த்தோம். அது எப்போ இந்த செய்தியாளன் வரும்போது
அவருக்கு ஒரு கடப்பாறை அப்படின்னா ஒரு அதிகாரம் வல்லமை கொடுக்கப்படுது. அப்ப அது மூலமா அது மேலே ஓப்பன் ஆகுது. தேவனுடைய சிந்தை தேவன் என்ன பண்றாரு, ஓப்பன் பண்ணும்படி செய்யறாரு. அதுல இருந்து என்ன பண்றாரு, வெளிச்சப்படுது. மீன்ஸ் வார்த்தையா 7 தூதர்களும் அந்த வெளிப்பாடு அவர் கொடுக்கப்படுது. திரும்பவும் வந்து மேற்குல இருந்து வந்து கிழக்குக்கு வந்து வெளிப்பாடு கொடுக்கும். இந்த நேரத்துல ஒரு சின்ன கூட்டம் மட்டும்தான் அந்த வெண்பாறையை பார்த்து கொண்டிருக்குது. அப்போ இதை தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணல, இதை அப்படியே நிறுத்துறார். ஃபர்தரா அதை எக்ஸ்பிளைன் பண்ண வர்றார். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். நீங்க ஆன்லைன்ல கேட்கிற நபர்களா இருக்கட்டும், இது தியானி நிறைய ரகசியங்கள் இருக்குது. பேசினா நிறைய ரகசியங்கள் இருக்குது. நீங்க அநேகமாக படிச்சிருப்பீங்க. ஆனா இதுல மிஸ் பண்ண காரியங்கள் நிறைய இருக்குது. தீர்க்கதரிசி ஊழியம் அவ்வளவு அக்யூரேட்டா இந்த தர்ஷனத்துல 65 வரைக்கும் இந்த தர்ஷனத்தை சொல்லிட்டே வர்றாரு. 65 வரும்போது தீர்க்கதரிசி இந்த தர்ஷனத்தோட இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுவார். தெரியுமா உங்களுக்கு? நான் அந்த பாயிண்ட் இங்க சொல்லிடுறேன். தீர்க்கதரிசி இந்த மாதிரி கூர்நுனி கோபுரத்துடைய செய்தி கொடுத்து கொண்டே இருக்கும்போது அந்த மலை இன்னொரு பக்கத்துல வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் உட்காந்து என்ன பண்ணுவாங்க சொன்னா, ரிசர்ச் பண்ணி டெஸ்ட் டியூப்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ரசாயன ஊத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்னா இது எங்க நடக்குதுன்னு சொன்னா கரெக்டா ரிசர்ச் ஏஜ்ல நடந்துருக்குது. இப்ப நம்ம இன்னைக்கு உலகம் வந்து எது அதிகமா போயிட்டு இருக்கு தெரியுமா? இனி ஜனங்கள் அதிகமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா வந்து அவங்க வந்து எதுக்கு விருப்பப்படுறாங்கன்னா ரிசர்ச், டெக்னாலஜி ரிசர்ச்சுக்குள்ள அதிகமா போறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்ப அந்த காலகட்டத்துல தான் இதோட முழுமையானது நடக்குது அப்படின்றது இது புரிந்து கொள்ள முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீக் வரும்போது இவ்வளவு ஃபாஸ்டா இவ்வளவு ஸ்லோவா நான் போக மாட்டேன். நெக்ஸ்ட் வீக் ஃபாஸ்டா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இது சீக்கிரமா பார்த்துடலாம். இந்த செய்தி நான் கடைசியா முடிக்கும் சொல்றேன். இந்த செய்தி நார்மலான ஒரு பிலீவருக்கு புரியாது. வேதத்தோட செய்தியோட டிராவல் பண்றவங்களுக்கு செய்தியோட ஒரு அனுபவம் பார்த்து கடைசி நேரத்தை புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் நடக்கும். பாருங்க, இனி உலகம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. 2 விஷயங்கள் முக்கியமா இந்த வாரத்துல 3 முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. இந்த 3 நிகழ்வு சொல்றேன். 1 போப்புடைய மரணம், 2வது இன்னைக்கு காஷ்மீர்ல நடந்த ஒரு தாக்குதல் நடக்குது, 3வது எவரெஸ்ட் இந்த இடத்துல இருந்து பூகம்பம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நடக்குதுன்னு சொல்லி அதிகமா சயின்டிஸ்ட் சொல்லிட்டே இருக்கிறாங்க. உலகம் ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி போய்கொண்டே இருக்குது. நமக்கு தெரியும், நம்ம பார்த்து கொண்டே இருக்கிற மகத்தான பூகம்பம் தான் டோட்டலா என்ன பண்ணுது, அமெரிக்காவையும் உலக போகுது இல்லைங்களா? அந்த ஒரு காரியம். 2வது போப்புடைய சேஞ்சிங் என்ன ஆக போகுது, வேர்ல்டு பாலிடிக்ஸ்ல என்ன நடக்க போகுதுன்றத எதிர்நோக்கினவர்களா இருக்கிறோம். ஆனா நமக்கு தெரியும் இதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். ஏன் ஆச்சரியப்படுகிறார்? இந்த ஸ்திரீயின் ரகசியத்தையும் அந்த ஸ்திரீயை சுமக்கிற ரகசியத்தையும் அவளுக்கு வருகிற ஆக்கினை காண்பிக்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த மனவாட்டியார் நமக்கு காண்பிக்கப்பட்டது. அதை குறிச்சு மனவாட்டிக்கு எந்த ஒரு காரியமும் என்ன இல்லை, டவுட் கிடையாது. அதே போல வார்ஸை குறிச்சு, வார் நடக்கும்போது ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம வார்ஸ் எப்பொழுதுமே எதுக்கு அடையாளமா இருக்குது, எக்காலங்களுக்கு அடையாளமா இருக்குது. ஒரு வேர்ல்ட்ல ஏதோ ஒரு மூலையில ஒரு வார் நடக்குதுன்னு சொன்னா அது யூதனை தேசத்துக்கு உள் அழைக்கிறதா இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு வார் எங்க ஒரு மூலையில் நடக்குதுன்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில யூதன் கனெக்ட் ஆயிருப்பான் இல்லைங்களா? அவன் ஏதோ ஒரு வகையில புஷ் பண்ணி தேவன் அவனை தள்ளுறாருன்றதை புரிந்து கொள்ள முடியும். இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளவு டீட்டெயிலான விஷயங்கள் வார்த்தையில் உள்ள இருக்கிறவங்களுக்கு தான். நான் திரும்ப சொல்றேன், ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கணும், திரும்ப சொல்றேன். நீங்க நார்மலா பிரதர் நான் காஸ்பல் மெசேஜ் கேட்கிறேன், நார்மலா ஒரு செய்தியோட நான் திருப்தி அடைஞ்சிடுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த செய்தியோ இந்த வீடியோ கிடையாது. நீங்க குவைட் பண்ணிட்டு நீங்க வேற வேலையை பார்க்கலாம். நான் சொல்லிட்டேன், வேற வேலையை என்ன பண்ணலாம், நீங்க யூஸ்ஃபுல்லா வேற ஏதோ பண்ணலாம். இந்த செய்தி பிரத்யேகமா இந்த செய்தியில் டிராவல் பண்ணும். நான் ஒரு செய்தியாளனா இல்ல ஒரு மினிஸ்ட்ரி பண்ற தேவோட தாகத்தோட வார்த்தையோடு கூட இருக்கிறேன் பிரதர் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த செய்தி. நல்லா புரிஞ்சுவாங்க. எல்லாம் நமக்கு தெரியும், இந்த புத்தகத்தை படிச்ச உடனே எல்லாம் தெரிஞ்சிடுறது கிடையாது. அதனால தேவன் என்ன வச்சிருக்காரு, 5-fold மினிஸ்ட்ரி வச்சிருக்காரு. அது மூலமா இந்த ரகசியங்களா தேவன் இந்த காலத்துல வெளிப்படுத்துறதா சொல்லியிருக்காரு. 5-fold மினிஸ்ட்ரின்னு சொன்னா சுயமா வர்ற ஊழியக்காரர்கள் கிடையாது, தேவனால லீட் பண்ற டைரக்ட் பண்ற ஊழியக்காரர்கள் அவருடைய மனவாட்டியை ஐயா சேர்றதுக்காக. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நம்மளாம் ஜெபிக்கலாம், நம்மளாம் முடிக்கலாம், கண்களை மூடலாம். கிருபை நிறைந்த நாங்கள் பரலோக பிதாவே, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி கர்த்தாவே. நாங்கள் புத்தகத்தை குறித்து நாங்கள் 3வது வாரமாய் கூட நாங்கள் தியானித்து வந்துகிறோம் ராஜா. 3வது 4வது வாரமாய் கர்த்தாவே இதில் அநேக காரியம் இருக்கிறது. நாங்கள் சொப்பனத்தை குறிச்சோம், தர்ஷனத்தை குறிச்சோம், அந்த காலத்தின் நிறைவேறுதலை குறிச்சோம், தீர்க்கதரிசி எவ்விதமா இது கொடுக்கப்பட்டது, தீர்க்கதரிசி ஊழியத்தை அது எவ்விதமா நடைபெறுச்சுன்றதை குறிச்சோம், வெளிப்படுத்தல் 10 எவ்விதமா இது முடிவின் காலம் என்பதை தீர்க்கதரிசியின் ஊழியத்தோடு கூட அவருடைய வாழ்க்கையோடு கூட தொடர்பு படுத்தி காணும்படிக்கான கர்த்தாவே அந்த ரகசியங்களை காணும்படிக்கான ஆவிக்குரிய கண்களை கொடுத்து இந்த காரியத்துக்கு ஒரு சிறு கூட்டமே இருக்கும் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இந்த ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகளுக்காய் கூட நன்றி ராஜா. இதை அவர்களுக்கு ஆழமாய் புரிந்து கொள்ளும்படிக்கு அப்பா வார்த்தையின் வியாக்கியானியாகிய நீர் வந்து வெளிப்படுத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க அப்பா. அடியனை இன்னுமாய் ஆவிக்குரிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. பில்லர் ஆஃப் ஃபயர் எங்களோட ஊழியத்தினுமா வெளிப்படட்டும். இன்னும் அநேக பேருக்கு இந்த செய்திகள் தமிழ் மனவாட்டி தொடட்டும் ராஜா. பெரிய காரியம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வராதவர்கள் இருதயத்துல பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.